எந்நாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. அருள்மிகு உண்ணாமலை சமேத அண்ணாமலையார் திருவடிகள் போற்றி போற்றி. திருத்தணி முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. அருள்மிகு சிவகாமி அம்பாள் சமேத அருள்ஜோதிநாதனே திருவடிகள் போற்றி போற்றி. அனைத்து அடியார்களுக்கும் திருவடி வணக்கம். குருவாழ்க, குருவே சரணம். தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே, தெளிவு குரு ஒரு சிந்தித்தல் தானே. திருச்சிற்றம்பலம். அம்மா கிரிஜாமா விநாயகர் பாடல் பாடுங்க. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சிவகாமி அம்மை சமேத செலம்பலிநாதர் திருவடிகள் போற்றி. குரு வாழ்க, குருவே துணை. பிடியதன் உருமை குளமிகு கரியது, வடிகொடுதனதடி வழிபடும் அவர் இடர், கடி கணபதி வர அருளின் மிகு கொடை, வடிவினர் பயில் வழி வலமுறை இறையே. திருச்சிற்றம்பலம். நன்றி. சிவன மரகதம் அம்மா நாலூர் துதி பாடுங்கம்மா. நிஷாமா பாடுங்க. திருச்சிற்றம்பலம். போழியர்கோன் வெப்பு பொழித்த புகழியர்கோன் கழல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திரு நாவல் ஊரர் வந்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாதபுர திருத்தாள் போற்றி. அம்மா நீங்க ஆரம்பிக்கலாங்கம்மா. வாருங்கள் அம்மா. சிவாய நம. சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். அனைத்து சீரடியார் பெருமக்களின் அருட்பொற்பாதங்களையும் அன்புடன் பணிந்து போற்றி வணங்குகின்றேன். எம்பெருமான் தெய்வ சேக்கிழார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் ஏயர்கூன் கலிக்காம நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. எம்பெருமான் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி. சிவபெருமானுடைய பெரும் கருணையினால் திருத்தொண்டர் புராணம் என்னும் ஒப்பில் சைவ திருமுறை, அந்த திருமுறையில ஏயர்கோன் கலிக்காம நாயனார் புராணத்தை சிந்திச்சுட்டு இருக்கோம். அதுல சென்ற வகுப்பு என்ன பார்த்தோம் அப்படின்ற ஒரு முன்னோட்டம் பார்த்துட்டு, திருப்புகலூர் அப்படின்ற ஒப்பில்லாத அந்த திரு தலம், இந்த தலத்தோட பெருமை எல்லோரும் அறிந்ததுதான். அந்த தலத்தோட பெருமை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, மூவரால் பாடல் பெற்றது மட்டும் கிடையாது, அப்பர் பெருமானுக்கு இறைவன் தன் திருவடியை தந்து அருளிய திருத்தலம். ஒப்பில்லாத அந்த சித்திரை மாதம் சதய நட்சத்திரத்துல அப்பர் பெருமான் ஆகிய திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் இறைவன் திருவடி சேர்ந்த அந்த ஒப்பில்லாத திருத்தலம் திருப்புகலூர் திருத்தலம். அந்த திருத்தலத்துல சென்ற வகுப்பு என்னன்றத முன்னோட்டம் பார்த்துட்டு இந்த பதிகத்தோட பெருமையை முழுவதும் கொஞ்சம் சுருக்கமா சிந்திக்கலாம் அப்படின்னு இருக்கும். காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, முன்னோட்டம் திருப்பி சொல்லிட்டு இது சொல்றேன். சென்ற வகுப்புல பார்க்கும் பொழுது பங்குனி உத்திர திருநாள் கிட்ட வருது. இந்த பங்குனி உத்திர திருநாளுக்கு பறவையார் அன்னை சுந்தரமூர்த்தி நாயனாருடைய துணைவியார் ஆகிய பறவை நாச்சியார் அவங்களோட வழக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா,
ஏன் அடியாரோட வழக்கமே அதுதான். தன்னுடைய ஊர், தன்னுடைய திருப்பதியில எந்த கோயில்ல திருவிழா நடந்தாலும் வெளியூர்ல இருந்து வர்ற அன்பர்களுக்கு அவங்களுக்கு தங்க இடம் கொடுத்து, அவங்க எத்தனை நாள் திருவிழா நடக்குதோ அத்தனை நாள் அவங்களுக்கு வந்து உணவு உறைவிடம் எல்லாம் கொடுத்து, அதுக்கப்புறம் அவங்க செலவுக்கும் பொற்காசுகள் இதெல்லாம் கொடுத்து வழிபடுவது அடியார்களுடைய வழக்கம். அது போல வந்து அந்த திருத்தலத்துக்கு அந்த விழாவுக்காக வரும் அடியார்களுக்கு கொடுக்கறதுக்காக, அதுவும் வந்து சுந்தரமூர்த்தி நாயனாருடைய மனைவியார்ல அப்ப என்ன கொடுக்கணும், பொற்காசுகளை கொடுக்கணும் நிறைய. அவங்க மன மகிழும்படி அறுசுவை உணவு எல்லாம் கொடுக்கணும், நல்லா சிறப்பா தங்க வச்சு எல்லா வசதியும் கொடுக்கணும். இதுக்கு நிறைய பொற்காசுகள் நிறைய வந்து பொன் வேண்டும். அதனால வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருப்புகலூர் இறைவன்கிட்ட சென்று தனக்கு வேண்டிய திருவிழாவுக்காக பறவையாருக்கு தரும்படி பொன்லாம் வந்து வாங்கிட்டு வரணும்னு சொல்லிட்டு திருப்புகலூருக்கு செல்கின்றார். அங்க போயிட்டு வந்து இறைவனை முன் சென்று போய்ந்த அன்பு உள்ளார்ந்த அன்போடு பாடுகின்றார், துதித்து தன்னுடைய கருத்து என்னவோ அதை விண்ணப்பம் செய்கின்றார். எதுக்காக வந்திருக்கார், இது மாதிரி பங்குனி உத்திர திருநாள் வருது, அடியார்களை வந்து சேவித்து அவர்களுக்கு வேண்டுவன செய்து அருள் பெற வேண்டும், அதற்காக பறவையாருக்கு பொன் வேண்டும் சொல்லிட்டு அந்த விண்ணப்பத்தை பதிகத்துல வைக்கிறாரு. அந்த பதிகம் நமக்கு ஆனா கிடைக்கல. அந்த பாடி முடிக்கிறாரு, பொன் உடனே கிடைக்கல. இருந்தாலும் வந்து அதனால ஒரு கோயிலை விட்டு போகல, அந்த மனசே இல்லை. ஏன்னா இறைவன் வந்து வேண்டுபவருக்கு வேண்டுவன அருளும் ஐயன். இது சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு வந்து இறைவன் தன்னையே தோழனாக தந்தவர் இல்லையா. இப்ப என்ன பண்றாரு சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான், பதிகத்தை பாடி முடிக்கிறாரு. முடிச்சுட்டு இங்கிருந்து வெளில போகாம அந்த கோயிலுக்குள்ளாரையே என்ன பண்றாரு, திருமுன்றில், ஏன்னா இறைவன்கிட்ட இருந்து பொன் வாங்காம போகக்கூடாது, இறைவன் எப்படியும் அருள் செய்வார்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த கோயில் உள்ளாரையே என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, ஒரு இடத்துல வந்து இந்த திருப்பணிகள், கோயில்ல வந்து இந்த திருப்பணிகள் நடந்துட்டு இருக்கு, கட்டடம் கட்டுற வேலைகள் நடந்துட்டு இருக்கு. அதுக்காக வந்து செங்கல்லாம் நிறைய வச்சிருக்காங்க அடுக்கி. அவருக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா, இறைவன் திருவருளால துயில் வருகிறது, தூக்கம் வருது அவருக்கு. அவனே என்ன பண்றாருன்னா அந்த செங்கலை எல்லாம் கொண்டு வந்து உயரம் பண்ணி, ஏன்னா தலை கொஞ்சம் உயரமா இருக்கிறதும் தூக்கம் நல்லா வரும் இல்லைங்களா. அதனால இந்த செங்கல் கொஞ்சம் எடுத்து ஒண்ணு இல்லை, ஏன்னா இறைவன் திருவருளது, பல செங்கற்களை கொண்டு வந்து உயரம் பண்ணி அதுக்கு மேல துணி போடணும் இல்லையா, உத்தரியம், மென்மையான அந்த பட்டு ஆடையை வந்து மேல அணிஞ்சிருப்பாங்க. அதையே வந்து அந்த செங்கல் மேல போட்டு இவர் வந்து துயில் கொள்கின்றார். இவரோட பரிசனங்களுக்கும் இறைவன் அருளால துயில் வருது, பரிசனங்கள்லாம் இவர் கூடவே போறவங்களுக்கும் எல்லாரும் அயர்ந்து தூங்குகின்றார்கள். இறைவன் திருவருள் கொஞ்ச நேரத்துல முழிப்பு வருது. எந்திரிச்சு பார்த்தா தலைக்கடியில வச்சிருந்தாரு இல்லையா, தலையணையாக உயரம் பண்ணி வச்சிருந்த அந்த செங்கல் எல்லாமே ஒளி வீசுகின்ற தூய பொன்கள்லாம் மாறுது, வெறி சுடர்ன்றாங்க. இவ்வளவு தூய பொற்கள்லாம் எல்லாம் மாறிடுச்சு. அதிசயம், ஆச்சரியம், ஆனந்தம். இறைவன் தனக்கு அருள் செய்ததை நினைத்து அடியாருக்கு வேண்டுவான ஈபவன் இறைவன். அது மட்டும் இல்லாம வள்ளல். ஏன் வள்ளல்னு சொல்றோம்னா, கைமாறு கருதாம அள்ளி அள்ளி கொடுக்கணும், நிறைய கொடுக்கணும். அது திருப்பி நமக்கு வருமா, அதுக்குனால ஒரு புண்ணியமாவது நமக்கு வரும் அப்படின்ற ஒரு எண்ணம் கூட இல்லாம கொடுக்கணும், அளவில்லாது கொடுக்கணும். அவங்க திருப்பி வேற ஒரு இடத்துக்கு போய் கேட்கக்கூடாது குறைவு இருக்குன்னு சொல்லிட்டு, அந்த அளவுக்கு கொடுக்கணும். அதுதான் வள்ளல் தன்மைன்றது. அவ்வாறு இறைவன் வள்ளல் இல்லையா, அப்ப எவ்வளவு கொடுத்துருக்காரு பாருங்க. தூய பொன்னாலன்னா அவ்வளோ செங்கலையும் வந்து பொற்கட்டிகளா மாத்திட்டாரு. அதை பார்த்தோன்னே ரொம்ப அவருக்கு வந்து மகிழ்ச்சி. இறைவன் வந்து தன்னுடைய கருத்தறிந்து அருள் செய்தார் சொல்லிட்டு உடனே கோயிலுக்குள்ளார போய் இறைவனை போற்றி புகழ்ந்து திருப்பதிகம் பாடுகின்றார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த திருப்பதிகம் வந்து ரொம்ப சிறப்பு உரியது. அந்த பதிகத்தை பாடுறாரு. இப்ப அந்த கோயில்ல என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மாறி இந்த செங்கலை வச்சு வழிபட்டு, அவர் செங்கல்லாம் வந்து பொன்கள்லாம் மாறிடுச்சு. அதுல வந்து இப்ப என்ன பண்றாங்கன்னா, அந்த கோயில்ல செங்கலை வச்சு படைச்சு வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு வீடு கட்டுறதுக்கு அதை வந்து பயன்படுத்துறாங்க. ஏதோ ஒரு வகையில ஆனா கோயிலுக்கு வந்து வழிபடுவது சிறப்பு. ஆனா என்ன உண்மையில வரலாற்று உண்மை அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவனுடைய அந்த பெரும் கருணை, அது இம்மையே நன்மை தரும் இறைவன், அதுதான் சொல்றாங்க. இப்ப உடனே வந்து என்ன ஆகும், காரணம் என்னன்னா, சில பேர் வந்து மிகுந்த சிவபுண்ணியங்கள் செய்தாலும் சில பேருக்கு வந்து அடுத்த பிறவி, அதுக்கடுத்த பிறவிகள்ல தான் அந்த நன்மை வந்து சேரும். ஆனா வந்து இம்மையே அருள் தருகின்ற ஒப்பில்லாத இறைவன், திருப்புகலூரில் வீற்றிருக்கின்ற இறைவன் சொல்லிட்டு ஒரு பதிகம் பாடுறாரு.
இவர் பொன் வேண்டும்னு சொல்லி விண்ணப்பிச்சார் இல்லையா, அத பாடல்ல ஒரு கேட்டார்ல இறைவன்ட்ட, அந்த பதிகம் நமக்கு கிடைக்கல. ஆனா பொன் கிடைச்சதுக்கு அப்புறம் இறைவனை புகழ்ந்து பாடுறாரு இல்லையா, அந்த பதிகம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனால அந்த பதிகம் வந்து ரொம்ப சிறப்பு வாய்ந்தது. ஏன்னா இந்த உலகத்துல வந்து அருட்செல்வமும் தேவை, பொருட்செல்வமும் வேற ரெண்டுமே தேவை. வெறும் பொருட்செல்வம் மட்டும் இல்ல, அருட்செல்வமும் கொடுக்கக்கூடியவர் நம்முடைய சிவபெருமான். அதாவது இறைவனுடைய திருவடிதான் வந்து உயிர்கள் எய்த வேண்டியது. அந்த திருவடியையே தந்தருளுகின்ற பெருமைக்குரிய பதிகம் இது. அதனால வந்து இந்த பதிகம் வந்து பொருள் முழுவதும் சிந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கோமல் ஐயா என்கிட்ட சொன்னாங்க. இது சிறப்புக்குரிய பதிகம், இது முக்தி திரு தரும், செல்வமாகிய திரு அந்த செல்வத்தை மட்டும் இல்லாம முக்தி திருவும் தரும். அதனால இந்த பதிகம் முழுவதும் வாசித்து சுருக்கமாவது பொருள் சொல்லு அப்படின்னாங்க. அவங்களும் வந்து அவங்க எழுதின அந்த சில வெளியிட்ட நூல்கள்ல இருந்து ஒரு சில குறிப்பெடுத்து அதையும் சொல்ல சொன்னாங்க. அவரோட திருவடிகளை வணங்கி அந்த திருப்புகலூர் பதிகம், ஏன்னா நமக்கு வந்து இறைவனுடைய அருள் செல்வம் முதல்ல, அதுக்கப்புறம் அந்த அருள் பாதையில போறதுக்கு தேவையான பொருள் செல்வம் அப்படிதான் அடியார் பெருமக்கள் கேட்கணும். செல்வம்ன்றது என்னன்னா இறைவனை நோக்கி நம்ம போற அந்த அருள் பாதையில வாழணும். நம்மளுடைய அடிப்படை தேவைகள் அடியார்களுக்கு தொண்டு செய்யணும், பக்தி செய்யணும், அதற்கு தேவையான செல்வம் அது நமக்கு வேண்டும் தான் கேட்கணும். அந்த செல்வத்தையும் இறைவன் திருவடி பேற்றினையும் தருகின்ற அந்த திருப்புகலூர் பதிகத்தை வந்து இப்ப சிந்திப்போம். அந்த இறைவன் அந்த திரு கோயிலுக்குள்ளார போய் இறைவனுடைய பெருமையினை அருளினை போற்றி இந்த பதிகம் பாடுகின்றார். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசணும்னு பாடி என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, எதிர் இல்லைன்னா ஈடு இணையே இல்லாத இன்பத்தை இன்மையே தருவார். இன்பம் இறைவன் கொடுப்பாரு, அதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை, அது இன்மையே இப்பவே கொடுப்பாரு. அவரு அத்தகைய பூம்புகூர் இறைவனை வந்து வணங்கி அந்த நீதி இறைவன் தந்தார்லயே அதெல்லாம் தூக்கிட்டு போனோம்னா தெரியும், தூய பொண்ணு வந்து மிகுந்த எடை கொண்டது. அப்ப ஆட்கள் மேல என்ன பண்றாரு, அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அடுத்தது திருப்பனையூர் செல்கின்றார் அப்படின்னு பார்த்தோம் போனவங்க. ஏன்னா திருப்புகூலூர்ல இறைவன் தந்த செல்வத்தை எடுத்துக்கிட்டு திருவாரூருக்கு போனோம், ஆனா வழியில திருப்பனையூர் இருக்கு. அதனால என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த நிதி குவைன்னா அப்படியே நிறைய செல்வம், அது அத்தனையும் வந்து ஆட்கள் மேல சுமத்தி நீங்க திருவாரூருக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டு திருப்பனையூருக்கு செல்கின்றார். இதுவரையும் வந்து சென்ற வகுப்புல பார்த்தோம். இப்ப இந்த திருப்புகலூர் இறைவனை நன்றி பாராட்டி வாழ்த்தி, இதுல ஒரு சிறப்பு என்னன்னா, அவருக்கு செல்வம் கொடுத்துட்டார் அப்படின்றதுக்காக இறைவனை வணங்கினாரா, அதுக்காக வணங்கினாரா? இல்ல, இறைவன் இத்தகைய தன்மையோடு அங்க இருக்கின்றார், அருள் தன்மையோடு. அப்ப இத வந்து உணர்ந்து உலகத்தவர் எல்லாரும் வணங்கி உய்ய வேண்டும், அதுதான் சிறப்பு. ஏன் திருப்பதிகங்கள் இவ்வளவு சிறப்புனா, அடியார்கள் பெற்ற அருள் வந்து இவ்வளவு அருள் திறமோட இறைவன் இங்க இருக்காரு. அதனால உலகத்தவர் எல்லாம் வணங்கி வழிபட்டு உய்ய வேண்டும் அப்படின்ற பெரும் கருணையினாலதான் வந்து அவங்க பதிகங்கள்லாம் பாடியிருக்காங்க. அந்த வகையில இந்த பதிகத்தோட குறிப்பு என்ன சொல்றீங்கன்னா, புலவீர் உலகில் பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமீன். அதாவது என்னன்னா, இந்த புலவர்கள் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா, தமிழ் புலமை மிக்கவர்கள் என்ன பண்ணுவாங்க, அரசர்கள்ட்ட சென்று அந்த தன்னோட தமிழ் புலமை காட்டி அது பாடல்கள்லாம் பாடி இறைவன்கிட்ட நிறைய பொண்ணு தேவையான செல்வங்கள்லாம் கொண்டு பண்ணுவாங்க. அப்புறம் அந்த அரசர்கள்லாம் போனதுக்கு அப்புறம் இந்த ஜமீன்தார்கள், அந்த நிலம் நிறைய வச்சிருக்கிறவங்க, வசதியா இருக்கிறவங்க, குறுநில மன்னர்கள், இது மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட போய் சென்று, அதாவது அவங்களுக்கு அந்த அந்த ஜமீன்தார்களுக்கோ இல்ல குறுநில மன்னர்களுக்கோ செல்வந்தர்களுக்கோ அந்த தகுதியே இல்லைனாலும் பாடுவாங்க. ஏன்னா பொன் வேணும் இல்லையா, பொன் வேணும், பொருள் வேணும். அதனால அந்த தகுதியே இல்லைனாலும், போற்றி வணங்கக்கூடிய தகுதியே இல்லைனாலும் இவங்க என்ன பண்ணுவாங்க, பொய்யாவது அவங்க மனம் மகிழும்படி போற்றி என்ன பண்ணுவாங்க, பொன்னையும். அப்புறம் அந்த காலத்துல கால்நடைகள் தான் செல்வம்னு சொல்லுவாங்க. குடும்பத்துக்கு செல்வம் இந்த கால்நடைகள், தேவையான பட்டாடைகள், பொற்காசுகள்லாம் வாங்கிட்டு வருவாங்க. அப்பதான் அது மாதிரி பாடுகின்ற புலவர்களை பார்த்து சொல்றாங்க, நீங்க போய் பொய்மையாளர்னா யாருன்னா, அதாவது தகுதியே இல்லாதவர்கள், ஊருக்காக வேஷம் போடுறவங்க சொல்லுவாங்க இல்லையா, உண்மையான அந்த நல்ல உள்ளமோ நல்ல பண்புகளோ இல்லாதவர்கள் தான் பொய்மையாளர்ன்றாங்க. அவங்கள போய் பாடாதீங்க, அவங்கள புகழ்ந்து சொல்லாதீங்க. ஒப்பில்லாத வள்ளலாகிய சிவபெருமான என்ன பண்ணுங்க, புகழ்ந்து வணங்குங்க. அந்த செல்வம் மட்டும் இல்ல, இறைவன் திருவடி பேற்றினையே தருவான் இல்லையா.
இந்த உயிர்கள் எல்லாம் வாழ்வது எதற்காக, பல ஜென்மங்கள் துன்பப்படுவது எதற்காக, இந்த முக்தி பேரை அடைஞ்சு இன்பம் அடையணும். ஏன் அதுவரையும் இந்த துன்ப வாழ்க்கை தொடர்ந்துகிட்டே இருக்கும். இந்த துன்பம் நீங்கி அந்த ஒப்பில்லாத இறைவன் திருவடியை அடைஞ்சு அந்த இன்பம் அடையணும்னா என்ன பண்ணணும்? இறைவன் திருவடியை வணங்கணும். அந்த அருள் இறைவன்கிட்ட இருந்து கிடைக்கணும். இப்ப அதனால என்ன பண்ணுங்கன்னா, திருப்புகழ் இறைவனை சென்று வணங்குங்கள் அப்படின்ற கருத்தா இந்த அந்த பதிகம் வந்து அமைஞ்சிருக்கு. இறைவனை பாராட்டி போற்றி வணங்கும் முகத்தால் உலகவரை வழிபடுத்தியதுதான் முக்கியம். இறைவனை போற்றி வணங்கி நன்மை பெறுங்கள்னு உலகத்தவர் எல்லாருக்குமாக அருளி செய்தது இந்த திருப்பதிகம். அதனால வந்து இதனை நம்ம கேட்டு உணர்ந்து திருப்புகழூர் இறைவனின் திருவருள் பெறுவோமாக. தம்மையே முதல் பாடல். தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும் சார்கினும் தொண்டர் தருகிலா பொய்மையாளரை பாடாதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கால் இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏத்தலாம் இடர் கெடலுமாம் அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது புலவர்கள் நான் சொன்னேன் இல்லையா, யாராவது ஒரு செல்வந்தரை நாடி போய் தம்மையே புகழ்ந்து அவரை மட்டுமே என்ன பண்றாங்க, புகழ்ந்து இச்சை பேசணும். இச்சைனா அவருக்கு மனசுக்கு எப்படி பிடிக்குமோ, என்ன சொன்னா ஒரு மகிழ்வாரோ அந்த வார்த்தைகள்லாம் சொல்லி அவரை போற்றி சொன்னாலும் வணங்கினாலும், சார்கினும் அவரையே சார்ந்து இருந்தாலும் இல்லையா, ஒரு வசதியானவர் செல்வந்தர்னா அவர் கூடவே ஒரு 10 பேர் இருப்பாங்க சுத்திக்கிட்டே, சாப்பாடுனா வாங்கி கொடுப்பாரு, ஏதாவது பணம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அது போல அவரை மட்டுமே புகழ்ந்து பேசி அவருக்கு விரும்பிய செயல்களையே செஞ்சு அவரையே சார்ந்து இருந்தாலும் தொண்டர் தருகிலா, அப்படிப்பட்டவங்க தொண்டர்களுக்கு கூட உதவ மாட்டாங்க அப்படின்னா பொய்மையாளர் தானே. செல்வம் இருந்து என்ன பயன் இல்லையா? செல்வத்து பயன் ஈதல், அதுவும் என்னன்னா சிவனடியார் பெருமக்களுக்கு செய்யணும். அதுதான் மிகுந்த சிவ புண்ணியமாக நம்ம வந்து செய்யறோம். அப்படி இவ்வளோ நீங்க வந்து அவரையே சார்ந்து இருந்தாலும் அந்த செல்வந்தர் தொண்டர் தருகிலா, தொண்டர்களுக்கு ஒண்ணுமே செய்ய மாட்டார். அப்ப பொய்மையாளர் தானே. அவரை போய் புகழ்ந்து பாடி என்ன பிரயோஜனம்? தொண்டர்களுக்கே செல்வத்தை தராத பொய்மையாளரை பாடாதே. சிவனடியார்களுக்கு அன்பு செய்து அவர்களை வழிபடாதவர்கள் யாரா இருந்தாலும் அவங்களை விட்டு விலகுங்கன்னு அர்த்தம். அதுதான் அவங்கள போய் அவங்க செல்வந்தரா இருந்தாலும் அவங்கள விட்டு விலகுங்க. அப்படிப்பட்டவங்கள பாடாதீங்க, பாடாதே. யார பாடணும்? எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள். எந்தையாகிய சிவபெருமான் புகழூரில் வீற்றிருக்கின்றார், அவரை பாடுங்கள் புலவீர்கள். இம்மையே தரும் சோறும் கூரையும் ஏதலாம். அதாவது என்னன்னா, உடனே இறைவன் திருவள்ளுவர் கூறுவார் என்னன்னா, ஒரு உயிருக்கு அடிப்படை தேவை என்ன? 3 விஷயம் இல்லையா? உணவு தேவை, அப்புறம் உடை தேவை, உறைவிடம் தேவை. எல்லாமே இறைவன் அருள்வார் இல்லையா? அப்ப வந்து இம்மையே தரும் சோறும், உணவு, தேவையான உணவும், கூரைன்னா துணின்னு அர்த்தம் இல்லையா? நமக்கு தேவையான ஆடையிலேருந்து உணவு எல்லாமே கொடுப்பாரு. சோறும் கூரையும் ஏத்தலாம், இடர் கெடலுமா. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த வாழ்ற வாழ்க்கை துன்பமயமானது, அந்த துன்பமும் நீங்கிடும். இடர் கெடலுமாம், துன்பமானது கெட்டு போயிடும் இறைவனா பாடுனீங்கன்னா. அது மட்டும் இல்லாம இப்ப வாழும்போது என்ன ஆகும்? உணவு, உறைவிடம், இந்த ஆடைக்கெல்லாம் வந்து எந்த குறையும் இருக்காது, துன்பமும் இல்லாத வாழ்க்கை வரும். அது மட்டும் இல்லாம பிறவி முடிஞ்ச உடனே என்ன கிடைக்குது பாருங்க, அம்மையே சிவலோகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இந்த பிறவி முடிஞ்ச உடனே இனி துன்பம் தருகின்ற பிறவி கிடையாது, சிவலோகமே கிடைக்கும். சிவலோகம் ஆள்வதற்குரிய பெருமை கிடைக்கும். இது ஐயுறவு இல்லையே. இன்னும் ஒரு சிறப்புனா, திருப்பதிக்கு ஒவ்வொரு பாடலையும் முடியும் பொழுது ஐயுறவு இல்லையே, ஐயுறவு இல்லையே என்றார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இதுல நான் சொல்ற இந்த சொற்கள்ல சந்தேகம் வேணாம் அப்படின்ட்டு ஒரு உறுதிப்பாட்டை சொல்றாரு. எப்படி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் ஆணை நமதேன்னு சொல்வார் இல்லையா? என் மீது ஆணைட்டு சொல்கின்றேன், அது அவ்வளவு உண்மை, அவ்வளவு சத்தியம்னு சொல்வார்ல. அது போல ஐயுறவு இல்லையே. இப்ப நான் சொன்ன இதெல்லாம் நடக்குமா? இவ்வளவு பெரிய விஷயம் எல்லாம் நடக்குமா? இறைவனை புகழ்ந்தா, திருப்புகழூர் இறைவனை புகழ்ந்தா இவ்வளவு நமக்கு கிடைக்குமா? அப்படி குண்டதுக்கு அப்புறம் வாழ்க்கையில துன்பமே கிடையாது, யாருக்கிட்டையும் போய் நிக்க வேணாம், உணவு உறைவிடம் எல்லாம் கிடைக்கும், பிறவி முடிஞ்ச உடனே சிவலோகமும் கிடைக்குமா? ஆச்சரியப்பட வேணாம். இதெல்லாம் வந்து சத்தியமானது, ஐயுறவு இல்லையே. ஐயுறவுனா சந்தேகம் வேண்டாம், இதெல்லாம் கிடைக்குமான்னு சந்தேகமே வேணாம். இறைவனை வணங்குனீங்கன்னா இதெல்லாம் கிடைக்கும் அப்படின்னு போற்றி சொல்றாரு. 2வது பாடல். விடுக்கிலாதானை வீமனே விரல் விசையனே வில்லுக்கு இவன் என்று கொடுக்கிலாதானை பாரியே என்று கூறினும் கொடுப்பார் இலை
பொடிகொள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கால் அடுக்கு மேல் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது மிடுக்கில்லாதானை வீமனை விரல் விசேனை வில்லுக்கு இவன் என்று. மிடுக்குனா இங்க வலிமை. ஒருத்தவனுக்கு வந்து வலிமையே இல்ல, உடல்ல வலிமையே இல்ல, ஆனா அவன் என்ன சொல்றான், பார்ப்பா நீ பீமன் மாதிரி இருக்க அப்படின்னு வந்து சொல்றாங்க. உடல் வலிமையே இல்லாதவன நீ பீமன் மாதிரி இருக்க அப்படின்னு சொல்றாங்க. அதே போல வந்து இந்த வில்வித்தையே தெரியாதவன்ட்ட என்ன சொல்றான், நீ வந்து வில்லுக்கு விஜயன் போல பண்ணினு. எப்படி வந்து அர்ஜுனன் வந்து வில்வித்தையில சிறந்து இருக்கானோ அது போல நீயும் வித்தைகள்ல சிறந்து இருக்க அப்படின்னு சொல்லிட்டு தகுதியே இல்லாதவங்களை வந்து போற்றி நீ சொன்னாலும், வில்லுக்கு விஜயனே, வில்லுக்கு வந்து எப்படி விஜயனோ அது போல நீனு வில்வித்தையில சிறந்து இருக்க அப்படின்னு சொன்னாலும், பொடிக்கிலாதானை பாரியே என்று கூறினோம். ஏன் நமக்கு வந்து தெரியும், கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர் பாரி. அவரோட சிறப்பு என்னன்னா, பாரியோட சிறப்பு இதுதான். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய திருவாக்குலயே வந்து அவரை புகழ்ந்து சொல்லியிருக்காரு பாரிய. இப்ப என்ன சொல்றாங்கன்னா, பாரி வள்ளல் பத்தி நமக்கு தெரியும் இல்லைங்களா. கடையேழு வள்ளல்கள்ல ஒருத்தர். அவரை வந்து இந்த 3 பேர் அரசர்கள் வந்து வஞ்சகமா சேர்ந்து அவருக்கு அந்த நாட்டை கைப்பற்றணும்னு நினைப்பாங்க. அப்பதான் புலவர் பாடுவார், நீங்க வந்து கஷ்டப்பட்டு வஞ்சகம் செஞ்சு போர் செஞ்சு பாரிக்கிட்ட நிலத்தை வாங்கணும்னு அவசியம் இல்லை. நீங்க போய் வந்து அவரை புகழ்ந்து வணங்கி எனக்கு வேணும்னு கேட்டீங்கனாலே என்ன பண்ணுவார், அவர் கொடுத்துருவார். அத்தகைய வள்ளல் தன்மை கொண்டவர். அந்த பாரியதான் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் இந்த பதிகத்துல வந்து போற்றி சொல்லியிருக்கார். கொடுக்கிலாதானை பாரியே என்று. ஒன்னையும் ஒருத்தவன் கொடுக்க மாட்டான், இவ்வளவு கஞ்சனா இருப்பான், அவனை போய் வந்து பாரியே நீங்க சொன்னாலும் கொடுப்பார் இல்லை இல்லையா. அவங்களுக்கு எல்லாம் வந்து ஏன்னா நல்ல உள்ளம் அவங்களுக்கு எல்லாம் இல்லை, அதனால என்ன பண்ண மாட்டாங்க, கொடுக்க மாட்டாங்க, அடியார்களுக்கு உதவ மாட்டாங்க. பொடிகொள் மேனி எம் புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள். பொடினா திருநீரு, திருநீரு பூசிய திருமேனியை உடைய புண்ணியன், அதுதான் முக்கியம். அதாவது என்னன்னா, திருநீட்டோட சிறப்பு என்னன்னா, இப்ப அணிபவர்களுக்கு மட்டும் இந்த தேக சுத்தி அந்த ஆன்ம சுத்தி ஏற்படுத்துறது இல்ல. அத இப்ப நான் திருநீர் அணிஞ்சிருக்கேன்னா யார் யாரெல்லாம் அதை பாக்குறாங்களோ அவங்களுக்குமே வந்து புண்ணியம் உண்டாகும். திருநீட்டோட பெருமை பாருங்க. இப்ப இறைவன் அணிந்திருக்கின்ற அந்த திருநீர் எவ்வளவு சிறப்பு மிக்கது. அடியார் பெருமக்கள்லாம் சுவாமியை சிந்திக்கும் பொழுது மனக்கண்ணுல திருநீர் அணிந்த திருக்கோலத்தோட தான் வந்து சிந்திப்பாங்க, சிந்தனை செய்வாங்க. அது போல அந்த நம்ம எதுக்கு சொல்றாங்கன்னா, இப்ப இறைவனை வந்து நம்ம அப்படி சிந்திக்கணும்ன்றதுக்காக சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் சொல்றாங்க. பொடிகொள் மேனியம் புண்ணியன் இல்லையா. புண்ணியனை வந்து வணங்குபவர்களுடைய பாவத்தை எல்லாம் நீக்குபவன் புண்ணியமூர்த்தி இல்லையா. புண்ணியமூர்த்தியாலதான் என்ன பண்ண முடியும், பாவங்களை போக்க முடியும். அத்தகைய அத்தியந்த பரிசுத்தம் சிவபரம்பொருள். திருநீறு அணிந்திருக்கின்ற புண்ணியனாகிய சிவபெருமான் புகழூர்ல வீற்றிருக்கார். அவரை பாடுமின் புலவீர்கள். பாடினா என்ன ஆகும், அடுக்கு மேல் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. நமக்கே தெரியும், அடுக்கடுக்கா ஒவ்வொரு உலகம் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா. நமக்கு தெரியும், இந்திர லோகம் இருக்கும், அதுக்கு மேல பிரம்மலோகம் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வைகுண்டம் இருக்கும், அதுக்கு மேலதான் சிவலோகம். சிவ மகாபுராணம் எல்லாம் படிச்சிருக்கோம். அடுக்கடுக்கா இருக்கு இல்லையா. அதுல இருக்கிற அந்த அமர் உலகம் இல்லையா, அதை வந்து ஆள்வதற்கு, அந்த அமராவதியை ஆள்வதற்கு பெரும் யோகம் கிடைக்கும். அதனால ஐயுறவு இல்லை. நீங்க நினைக்கலாம், ஏன்னா சிவலோகம் சொன்னாங்க முதல் பாடல்ல, இப்ப வந்து அமருலகம் சொல்றாங்க. எது என்ன ஐயுறவு இல்லையன்னு வேற சொல்லிட்டாங்க. என்னன்னா, உள்ளம் நமக்கு என்ன விரும்புதோ அதை இறைவன் தருவார். சிவலோகம் இறைவன் திருவடி போதுன்னா இறைவன் திருவடியை தருவார். இல்ல எல்லா போகங்களையும் அனுபவிக்கணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து அமரலோகம் இருக்கு. இந்த அமர உலகத்துல தலைவனா இருந்து அந்த இன்பத்தை எல்லாம் பிரிக்கணும். அப்ப என்ன சொல்றாங்க, இறைவனை பொடிகொள் மேனியனாக விளங்குகின்ற பூம்புகழூர் இறைவனை பாடுங்கள். அமருலகம் ஆள்வதற்கு எந்த ஒரு அமருலகம் ஆளலாம், இந்த விஷயத்துக்கு நீங்க சந்தேகமே பட வேணாம். அமருலகம் ஆள்வதற்கு எந்த ஒரு தடையும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வாக்கோட அந்த உறுதித்தன்மையை சொல்றாரு. 3வது பாடல். காணியேல் பெரிது உடையனே கற்று நல்லனே சுற்றம் நல்கிளை பேணியே விருந்து ஓம்புமே என்று பேசினும் கொடுப்பாரிலை பூரி பூண்டு உழ புல் சிலம்பும் தன் புகழூர் பாடுமீன் புலவீர்கள் ஆணியாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது காணியேல்னா விளை நிலங்கள். அந்த காலத்துலலாம் வந்து நிலம் நிறைய வச்சிருக்கிறவங்க ரொம்ப பெருமை இல்லையா. கால்நடைகள் நிறைய இருக்கணும், நிறைய நிலம் வச்சிருக்கணும், அதுதான் வந்து செல்வந்தற்குரிய அடையாளங்கள். அப்ப வந்து அது மாதிரி விளை நிலம் ஒருத்தன் கொஞ்சம் வச்சிருந்தாலும் என்ன சொல்லுவான், நீ யாருப்பா, நீ ஜமீன்தார், நீ பெரிய ராஜா,
ஊர்லயே பாதி உனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அது போல ஒருத்தனை புகழ்றாங்க, காணியேல் பெரிது உடையனே, நிறைய நிலம் வச்சிருக்கிறப்பா, நீ பெரிய செல்வந்த. கற்று நல்லனே சுற்றம் நல்கிளை பேணியே விருந்து ஓங்குமே. கற்று நல்லனே, எல்லா விஷயத்தையும் நீ கற்று தெரிஞ்சிருக்க, உனக்கு தெரியாத விஷயமே இல்லை அப்படின்னு புகழ்ந்து சொல்லுவல. அப்படி சொல்லி சுற்றம் நல்கிளை பேணியே விருந்து ஓங்குமே. நீ என்ன பண்ற, உன்னோட சுத்தி யார் இருந்தாலும் அவங்களுக்கு நல்லது செய்வப்பா. உன்னோட குடும்பத்தினரா இருக்கட்டும், உறவினர்களா இருக்கட்டும், நட்பு வட்டாரத்துல இருக்கட்டும், எல்லாருக்கும் நீ என்ன பண்ற, அள்ளி அள்ளி கொடுக்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் செய்யலனால என்ன பண்றோம், நமக்கு வேணும்ன்றதுக்காக புகழ்ந்து சொல்றோம் இல்லையா. அதான் சுற்றம், சுத்தி இருக்கிறவங்க, நல்கிளை உறவினர்கள், பேணியே அவங்களெல்லாம் பேணி பாதுகாத்து விருந்து ஓங்குமே. அவங்க விருப்பப்படி என்ன பண்ணுவாங்க, விருந்தோம்பல் செய்கின்றாய் அப்படின்னு சொல்லிட்டு என்று பேசினும் அப்படின்னு சொன்னா கூட கொடுப்பார் இல்லைதான் இலைன்றாங்க. கொடுப்பார் இல்லை அப்படி நீ புகழ்ந்து சொன்னாலும் கொடுப்பார் இல்லை இல்லையா. மனுஷங்களோட இயல்பு அதுதான், அவங்க உள்ளத்துக்கு தகுந்த போலதான் செயல் இருக்கும். நீ என்னதான் புகழ்ந்து சொன்னாலும் அவங்களால இதெல்லாம் உனக்கு கொடுக்க முடியாது. ஏன்னா இறைவன் அருள் செய்தா மட்டும்தான் நமக்கு செல்வம் மன திருப்தி அளவுக்கு கிடைக்கும் இல்லையா. அது அருள் செல்வமாகவும் நமக்கு கிடைக்கும். அதனால இவங்களெல்லாம் புகழ்ந்து பாடாதே அப்படின்னு சொல்லுவாங்க. பூனி பூண்டு உழ புல் சிலம்பும் தன் புகழூர். இங்க பூனின்றது எருது. பூண்டு உழ புல் சிலம்பும் தன் புகழூர். அந்த புகழூர் இருக்கு இல்லையா, அது எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா, அது நிறைய வயல்கள் கொண்டதா இருக்கான். பூனி பூண்டு உழ. அப்ப என்ன பண்ணுவோம், அந்த உழவு தொழில் செய்யும் பொழுது அந்த எருதை கட்டி என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த ஏர் உழறாங்க. அப்படி ஏர் உழுறாங்க. அங்க எல்லாம் என்ன ஆகுதுன்னா, புல் சிலம்பு. புல்னா பறவைகள் எப்போதும் ஒலி எழுப்பிக்கிட்டே இருக்கான். அப்படிப்பட்ட இந்த புகழூரை பாடுங்கள், அதாவது சிறப்பு கருதி சொல்றாங்க. வயல், அதாவது உழவு தொழில் சிறப்பா நடக்குது, வளம் கொண்டதா அந்த ஊர் இருக்குன்றதுக்காக சொல்றாங்க. உழவு தொழில் எப்போதும் நடந்துகிட்டுறது, அந்த பறவைகள்லாம் எப்போதும் ஒலித்து கொண்டு, சிலம்பும்னா ஒலி செய்யும். அத்தகைய புகழூர், தன் புகழூர்னா குளிர்ச்சி மிகுந்ததா இருக்கு. இப்ப நிறைய நீர்நிலைகள், குளிர்ச்சின்னா அர்த்தம், அந்த ஊர் குளிர்ச்சியா இருக்குன்னா நீர்நிலைகள் நிறைய நிறைஞ்சதா இருக்கு. அந்த புகழூர்ல இருக்கிற இறைவனை பாடுவின் புலவீர்கள், ஆணியாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது என்னன்னா, ஆணியாய்னா அச்சாணி தெரியும். ஒரு வண்டி ஓடணும்னா அது சக்கரங்கள் சுழன்றாதான் வண்டி ஓட முடியும். அந்த சக்கரம் சரியா சுழறதுக்கு அச்சாணி தேவை. அது போல அந்த அமரர்களுக்கு எல்லாம் அச்சாணியாக நீ விளங்குவாய் இறைவனை வணங்கினா அப்படின்னு சொல்லிட்டு, அந்த உலக சிவபெருமான வணங்குறதுனால வருகின்ற பெருமை, அமருலகத்துக்கு அச்சாணியாக நீ விளங்குவாய் இறைவனை பாடு என்று சொல்றாரு. 4வது பாடல். நரைகள் போந்து மெய் தளர்ந்து மூச்சு உடல் நடுங்கி நிற்கும் இக்கிழவனை வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும் கொடுப்பார் இலை. குறை வெள்ளேருடை புண்ணியன் புகழூரை பாடுமின் புலவீர்கள், அரையனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது ஒருத்த ரொம்ப வயசாகி போயிருக்கு, நரைகள் போந்து, அதாவது உடம்பு ஃபுல்லா அதாவது முதுமையின் காரணமாக தளர்ந்து நரைச்சு முடி வந்துருச்சு. மெய் தளர்ந்து உடல் முழுவதும் தளர்ந்துருச்சு. மூத்த வடிவமும் வந்துருச்சு. உடல் நடுங்கினா வயசானதுல என்ன ஆகும், ரொம்ப வயசாயிட்டா இந்த உடலை தானாவே நடுக்கம், உடம்புல ஏற்படுற அந்த பிணிகள் நோய்கள் காரணமாக உடல்ல நடுக்கம் ஏற்படும். அப்படி இருக்கிற ஒரு கிழவன், வயசான ஒரு முதியவரை வரைகள் போல் திரள் தோழனே, உங்களுடைய தோள்கள் எப்படி இருக்கு, மலை மாதிரி இருக்கு, ரொம்ப திடகாத்திரமா இருக்கு என்று வாழ்த்தினும் இல்லையா. அதுதான் ஆண்களுக்குரிய அழகு. அந்த தோல் வரைகள் போல இருக்கு அப்படின்னு புகழ்ந்து சொல்றதுதான். அப்படி இல்லைனாலும் நீ புகழ்ந்து பொய் சொன்னாலும் அவன் உனக்கு கொடுக்க மாட்டான் அப்படின்னு சொல்றாரு. வரைகள் போல் திரள் தோழனே என்று வாழ்த்தினும், அப்படி வாழ்த்தி அவனை போற்றி சொன்னாலும் கொடுப்பார் இல்லை. புரை வெள்ளேருடை புண்ணியன் புகழூரை பாடுமின். அந்த புரை வெள்ளேறுனா உயர்ந்த வெண்மையான இடபத்தினை இடபத்தின் மேலேறி வருகின்ற சிவபெருமானை, புண்ணியனை, யாரு, புண்ணியமூர்த்தி, அத்தகைய இறைவனாகிய புகழூர் இறைவனை பாடுமின் புலவீர்கள். ரொம்ப வயசானவங்களை பொய்யெல்லாம் சொல்லி, இல்லாத இதெல்லாம் சொல்லி நீங்க அவங்கள போற்றி சொன்னாலும் தருவார் இல்லை. வெல்விடை ஏறி ஏன்னா ஏன் இல்ல சிறப்புனா, வெல்விடை இறைவன் ஏறி வந்தாலே அடியாருக்கு அருள் செய்ய போகின்றான் அர்த்தம். இப்ப வெல்விடை மீது ஏறி வருகின்ற, நமக்கு அருள் செய்வதற்காகவே வருகின்ற இறைவனை, புண்ணியனை பாடுமின் புலவீர்கள், அரையனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அரையன அரசன்.
இப்ப அமர் உலகத்துக்கு அரசன். இந்திர பதவியும் கிடைக்கும். நீங்க விரும்பினா இந்திர பதவியும் கிடைக்கும். பூம்புகலூர் இறைவனை பாடுங்கள். இதனால் இப்ப நான் சொல்றதுக்கு உங்களுக்கு நடக்குமான்ற சந்தேகமா வேணாம், இது உறுதியானது அப்படின்றார். 5வது பாடல். வஞ்ச நெஞ்சனை மாசழக்கனை பாவியை வழக்கிளியை பஞ்சு துட்டனை சாதுவே என்று பாடினும் கொடுப்பாரிலை பொன்சே செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுமீன் புலவீர்கள் நெஞ்சில் நோயறுத்து உஞ்சு போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அடுத்தது வஞ்ச நெஞ்சனை, அதாவது நெஞ்சத்தில் வஞ்சம் இருக்கிறவனை, மாசழக்கனை, சழக்கன்னா கொடியவன், மாசழக்கன்னா ரொம்ப கொடியவன், ரொம்ப கொடியவன், நெஞ்சத்துக்குள்ள வஞ்சம் வச்சிருக்கிறவன, பாவியை, கொடுமையான பாவங்கள்லாம் செய்கின்றவன் தான் பாவி. அந்த பாவியை வழக்கு இலியை, வழக்குனா நல் வழக்கு இல்லாதவனை, இலினா இல்லாதவனைன்னு அர்த்தம். நல்ல வழக்கங்கள்லாம் நல்ல பழக்கங்கள் கூட இல்லாதவன், உள்ளத்தால கெட்டவன், அதாவது நெஞ்சத்துல கெட்டவன், செய்கின்ற செயல்கள் கொடிய செயல்கள் தான் செய்யறவன் பாவி. இப்படிப்பட்டவன, ஒரு நல்ல வழக்கம் எதுவுமே இல்லாதவனை கூட, அது மட்டும் இல்லாம அவனுக்கு இன்னும் என்ன கெட்ட பழக்கம் இருக்கு, பஞ்சு துட்டனை, அதாவது என்ன பஞ்சமா பாதகங்கள் சொல்லுவோம்ல, 5 பெரிய பாவங்கள், அதாவது கொலை செய்வது, அடுத்தது கொள்ளையடிப்பது, பிறர் மனை நோக்கல், இப்ப கல்லூணுதல், இது மாதிரி பஞ்சமா பாதகங்கள் இருக்குல்ல, அதான் பஞ்சு துட்டனை. இது மாதிரி அந்த எல்லா பாவங்களும் செய்யறனா இருந்தாலும் அவனை போய் சாதுவே நல்லவன் பண்ணினு என்று பாடினும் கொடுப்பார் இல்லை. பொய் சொல்லி ஒருத்தவனை புகழ்ந்து பாடினாலும் அதுக்காக மகிழ்ந்து கூட அவன் என்ன பண்ண கொடுக்க மாட்டான். பொன்சே செஞ்சடை புண்ணியன் புகழூரை பாடுவின். சுவாமி என்ன பண்ற, சுவாமியோட திருமுடி தெரியும், அப்படியே போட்டு மின்னல் போல மிளர்கின்றது. பொன்னார் மேனியனே புலி தோலை அரை கசைத்து, இறைவனோட மேனி பொன் போல மேனி, மின்னார் செஞ்சடை மேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே, மின்னல் போன்ற அந்த செஞ்சடை மேல கொன்றை அணிந்தவனே. அப்ப அந்த சுவாமியுடைய அந்த திருமுடி எப்படி இருக்கும்னா மின்னல் போல ஒளி வீசும், தூய பொன் போல இருக்கும். அதான் பொன்சே, பொன் போன்று விளங்குகின்ற, ஓமைக்காக சொல்றோம், ஓம உருவு பொன்சேன்றது. பொன் போல விளங்குகின்ற அந்த செம்மையான சடையினை உடைய புண்ணியன் சிவபெருமான், அவன் புகழூர்ல இருக்கான், அவனை பாடுகின்ற. பாடினா என்ன ஆகும், நெஞ்சில் நோயறுத்து உஞ்சி போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது என்னன்னா, நெஞ்சில் நோயறுத்து, நோயின்றது இங்க என்னன்னா துன்பங்கள், உள்ளத்துல என்ன இருக்கும், நம்ம துன்பங்கள் தான். வாழ்க்கையில ஒரு ஒரு அதிசயமான ஒரு ஒரு வாசகம் இருக்கு, என்னன்னா வாழ்க்கையில நம்ம படுற துன்பங்கள் கொஞ்சம் தான், ஆனா வாழ்க்கையில நடந்து போன துன்பங்கள் இருக்குல்ல, அதையே நினைச்சு கஷ்டப்படுவோம். அதுக்கப்புறம் வந்துருமோ இது மாதிரி துன்பங்கள் நினைச்சு கஷ்டப்படுவோம், அதுதான் அதிகம் இல்லைங்களா. அனுபவிக்கிறத விட முன்னாடி நடந்த துன்பங்கள் அது இப்ப திருப்பி நமக்கு நடக்க போறது இல்லை, இருந்தாலும் அதை நினைச்சு கவலைப்படுறது, எதிர்காலத்துல அது போல துன்பங்கள் வந்துருமோ, வேற வகையில வருமோ அப்படின்னு பயப்படுறது. இப்ப அந்த மாதிரி அந்த துன்பங்கள் நெஞ்சில இருக்கும், அதெல்லாம் அந்த துன்பங்களே இருக்காதுன்றாங்க. நெஞ்சில் நோய் அறுத்து, நெஞ்சில நோய்னா அந்த துன்பங்கள் அதெல்லாம் அறுத்து உஞ்சு போவதற்கு, உஞ்சுனா உயிர்ந்து போவதற்கு, துன்பங்கள்லாம் நீங்கி உய்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இந்த துன்பம் எல்லாம் நீங்களா, இதுல சந்தேகமே உங்களுக்கு வேண்டான்றார். 6வது பாடல். நலமிலாதானை நல்லனே என்று நரைத்த மாந்தனை இளையனே குலமிலாதானை குலவனே என்று கூறினும் கொடுப்பாரிலை புலமெலாம் வெறி கமழும் பூம்புகழூரை பாடுமீன் புலவீர்கள் அலமராது அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. நலம்னா அழகு, சிறந்த அழகு நலம் சொல்லுவாங்க. அந்த நலம் இல்லாதவனை, அழகே இல்லாதவனை நல்லனே, அழகு பேரழகுடையவனே என்றும் நரைத்த மாந்தனை இளையனே, வயசானவருக்கும் என்ன சொல்லணும், இளைய ரொம்ப இளமையா தெரியுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனம் மகிழ்ந்து நமக்கு செய்வாரு அப்படின்னு ஒரு எண்ணத்துல சொல்லுவாங்க இல்லையா. இதோ செல்வம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப நரைத்த மாந்தனை இளையனே குலமில்லாதானே குலவனே, உயர்ந்த குலத்துல பிறக்கலனாலும் என்ன சொல்றாங்க, நீ குலவனே, உயர்ந்த குடியில இருக்கிறவனே, பெருமைக்குரியவனே. ஏன்னா செல்வம் இருக்குல்ல, செல்வம் இருந்தாலே எல்லாரும் இந்த காலத்திலயும் அது உண்டு, இந்த காலத்திலயும் உண்டு, அந்த காலத்திலயும் அது இருந்திருக்கு இல்லையா. இப்ப செல்வம் இருந்தாலே இந்த குலம் இதெல்லாம் கூட பாக்குறது கிடையாது. அப்ப குலமில்லாதானே கூட என்ன சொல்றோம், குலவனே அப்படின்னு அவனை போற்றி சொல்றோம் என்று கூறினும் கொடுப்பார் இலை புலமெல்லாம் வெறி கமழும். புலம்ன்றது விளைநிலங்கள், வயல்கள். நான் சொன்னேன் இல்லையா, வயல்கள் நிறைய இருக்கும், அந்த எல்லா இடத்துலயும் என்ன ஆகுதுன்னா வெறி கமழும், அதாவது மனம் கமழுகின்றதான். என்ன எப்படி வயல்ல எல்லாம் மனம் கமழும்னா, நிறைய சோலைகள் இருக்கான்,
மரங்கள் இருக்கு, மலர்கள் பூத்து இருக்கு. இந்த மலருடைய வாசனை, அந்த மலர்கள்ல இருக்கின்ற தேனுடைய வாசனை, அந்த தேன் வாசனையும் மலர்களுடைய அந்த சுகந்தமும் அப்படியே பரவி இருக்கிறதுனால எங்குமே எப்படி இருக்கான், வாசனை வீசுதான். பூம்புகலூர் ஃபுல்லா என்ன ஆகுதான், திருப்புகலூர் ஃபுல்லா வாசனை வீசுதான். புலமெல்லாம் வெறி கமழும். இந்த வயல் எல்லாம் மனம் வீசுகின்ற அந்த பூம்புகலூரை பாடுவேன் புலவீர்கள் அலமராது அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவில்லை. அலமராதுன்னா வருந்தாதுன்னு இந்த வாழ்க்கையில வருந்தாம முடிச்சதுக்கு அப்புறமும் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே என்றார். 7வது பாடல். நோயனை தடன் தோழனை என்று நொய்ய மாந்தனை விழுமிய தாயன்றோ புலவோர்க்கெல்லாம் என்று தாற்றினும் கொடுப்பாரிலை போய் உழன்று கண் குழியாதே எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள் ஆயமின்றி போய் அண்டம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது நோயனை தடம் தோழனே என்று ஒரு நோய்வாய்ப்பட்டு இருக்கான், அவனை போய் என்னன்னு புகழ்ந்து பாடுறான், தடம் தோழனே, நல்ல அகன்ற தோலை உடையவனே என்றும் நொய்ய மாந்தனை, கீழ்மையான செயல்கள் எண்ணம் கொண்டவனை கூட என்ன பண்றோம், போய் விழுமிய தாயன்றோ புலவர்க்கெல்லாம், யாரெல்லாம் புலவர்கள்லாம் பாடுறாங்களோ அவங்களை என்ன பண்ணுவோம், நீங்க தாய் போல பரிவோட அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் கொடுக்கறவனே அப்படின்னு போற்றி சொன்னாலும் திருப்புகலூர் சிறப்பு கருதி, இந்த பதிகத்தோட சிறப்பு கருதி இந்த பதிகம் சொல்லி முடிச்சுட்டு அப்புறம் பெரிய புராணம் தொடரலாமா. அதாவது கீழ்மையான சொல்லும் செயலும் கொண்டவனை கூட என்ன சொல்றோம், இந்த நாடி வருபவர்களுக்கு தாய் போல நீ பரிவு காட்டுகின்றாய், பரிவு காட்டி பாதுகாக்கின்றாய்ன்னு பொய் சொன்னாலும் என்ன ஆகுது என்று சாற்றினும், அப்படி புகழ்ந்து சொன்னாலும் சாற்றினும்னா சொன்னாலும் கொடுப்பார் இல்லை போய் உழன்று கண் குழியாதே. இது மாதிரி ஆள்கிட்டெல்லாம் போய் கேட்டு கேட்டு அவங்க கொடுக்காம நீ வருந்துகின்றாய். அது மட்டும் இல்லாம பசியினாலையும் இந்த வறுமையினாலும் கண்ணெல்லாம் உள்ளார போயிடுது. அது மாதிரி இவங்க கிட்ட எல்லாம் போய் கிடைக்காம துன்பப்படாத, எங்க போனா கண்டிப்பா கிடைக்கும், சிவபெருமான்கிட்ட போ, புகழூர் இறைவன்கிட்ட போ அப்படின்றாரு. போய் உழன்று அவங்ககிட்ட எல்லாம் போய் கேட்டு 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 திரிஞ்சு கண் குழியாதே, கண்ணெல்லாம் என்னது பசியினாலும் வறுமையினாலும் வாடாதே. எந்தை புகழூர் பாடுமீன் புலவீர்கள், புகழூர்ல இருக்கிற இறைவனை பாடுங்கள், ஆயமின்றி போய் அண்டம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. பாடினீங்கன்னா என்ன ஆகும், ஆயம் இன்றி, வருத்தமே கிடையாது, இந்த மாதிரி கண் குழிந்து மற்றவங்கள்ட்ட போய் இறக்குற நிலைமை வராது. அது மட்டும் இல்லாம பிறவி முடிஞ்சோடனே அண்டம் ஆள்வதற்கு எத்தனையோ அண்டங்கள் இருக்கு இல்லையா, இந்த அண்டங்களையே ஆளக்கூடிய பெருமையினை நீ விரும்பினால் இறைவன் தருவார். அதனால அண்டம் ஆள்வதற்கும் யாதும் ஐயுறவு இல்லையே. 8வது பாடல். எல் விழுந்த இடம் பார்க்குமாகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே என்று வாழ்த்தினும் கொடுப்பாரில்லை புல்லெல்லாம் சென்று சேரும் பூம்புகலூரை பாடுமீன் புலவீர்கள் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது இந்த எல் விழுந்த இடம் பார்க்குமா ஆகிலும் ஈக்கும் ஈகிலர் ஆகிலும், அதாவது என்னன்னா இதுக்கு எப்படி அர்த்தம் சொன்னா, ரொம்ப நிறைய ஜனக்கூட்டம் இருக்கு, மக்கள்லாம் சேர்ந்து இருக்காங்கன்னு வச்சுங்களேன். அப்ப கையில ஒருத்தன் எள் வச்சிருக்கானா, அதுல ஒரு எள்ளு விழுந்துருச்சான். அந்த கூட்டத்துல குனிஞ்சு எடுக்க முடியுமா, யாராவது மிதிச்சுட்டாங்க இல்ல அந்த கூட்டம் மேல வந்துச்சுன்னா அவ்வளவுதான், உயிரே போயிடும். இருந்தாலும் அவன் என்ன பண்ண மாட்டாங்க, ஐயோ ஒரு எள்ளு செதறிடுச்சே, இது இல்லாம நமக்கு உதவாம போயிடுமா, அது இல்லாம யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அந்த எல்லை கூட விடாம தேடி எடுப்பாங்க. அந்த அளவுக்கு கஞ்சன். அதுக்காக இந்த மொழி அடைமொழி சொல்லிருக்காங்க. எல் விழுந்த இடம் பார்க்கும் ஆகிலும் ஈக்கும் ஈகிலன் ஆகிலும், அதை நம்ம எடுத்துக்கணும், யாருக்கும் அது கிடைச்சிடக்கூடாதுன்னு அப்படின்ட்டு அதை கூட கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிற அது மாதிரி ஈகையே இல்லாத ஒரு கஞ்சன் ஆகிலும் வல்லலே எங்கள் மைந்தனே. அவனை போய் நம்ம என்ன சொல்லுவோம், பணக்காரனா இருந்தா வல்லலே அப்படின்னு எல்லாருக்கும் நீ கொடுப்ப, பணக்காரனால என்ன பண்ணும் கொடுப்பான்ற ஒரு எண்ணம் வச்சிருக்கான், நல்லா கொடுப்பான்னு சொல்லிட்டு அவனை பத்தி தெரிஞ்சாலும் நீ என்ன பண்ற வல்லலேன்னு போய் சொல்ற. வல்லலே எங்கள் மைந்தனே, அதாவது என்னன்னா மைந்தன்றது ஈகையில வல்லமை கொண்டது. ஈகையை அள்ளி அள்ளி கொடுப்ப அப்படின்னு சொன்னாலும் என்று வாழ்த்தி சொன்னாலும் என்ன பண்ண மாட்டான், அவன் கொடுப்பார் இல்லை. புல்லெல்லாம் சென்று சேரும் புகழூர் பாடுமே. புல்னா பறவைகள் இல்லையா, பறவைகள் எல்லாம் குளிர்ச்சியா இருக்கு, நீர் இல்லையா, நீர்நிலைகள் இருந்தா அங்க நீர்நிலைகள்ல அந்த மீன்கள், அந்த பறவைகள் சாப்பிடக்கூடிய அந்த சின்ன சின்ன புழுக்கள் இது எல்லாமே அங்க இருக்கும். அதான் நீர்நிலைகளை சார்ந்துதான் பறவைகள் இருக்கும். முதலே பார்த்தா அந்த குளிர்ச்சியான புகழூர்னா நீர்நிலைகள் இருக்கு, அதை நாடி நிறைய அப்ப பறவைகள் வருது, அப்ப குளிர்ச்சியான சோலைகள் இருக்கு. இதெல்லாம் இந்த குளிர்ச்சியினால ஏற்படுகின்ற அந்த தன்மைகள்.
இங்க வந்து ஏன் வந்து புல்லெல்லாம் சென்று சேரும் அப்படின்னு சொல்றான்னு சொன்னா, ஆஹ் பறவைகள்லாம் இன்னொன்னு ஒரு இடத்துக்கு வருது அப்படின்னு சொன்னா அங்க எந்த ஒரு அபாயமும் அதுல வேட்டையாடுறதோ இல்ல அந்த பிரச்சனையும் இல்லாம இருந்தாதான் அந்த இடத்துக்கு வரும். அப்போ வந்து அந்த புல்லெல்லாம் சென்று சேரும்னா இந்த புல்லெல்லாம் அந்த இடத்துக்கு வருது. அப்படிப்பட்ட சிறப்புடையதாக புகழூர் இருக்கு அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா இந்த உயிர்கள் எல்லாம் வந்து இந்த மலத்தினால என்ன ஆகுதுன்னா துன்பம் ஆகுது. அந்த துன்பம் வந்து நம்மள அடையாம இருக்கணும்னா இங்க புகழூருக்கு வரணும் அப்படின்ற குறிப்பு இருக்கு. அதாவது என்ன அர்த்தம்னா பறவைகள் வந்து பயமின்றி எப்படி புகழூர்ல வந்து தங்கி வாழுதோ அதே போல நம்ம அந்த மலம் நம்ம பற்றி இருக்கிற மலம் அதை பத்தி பயப்படாம இறைவனை வணங்குனா அந்த மலமானது அது வந்து நம்ம நீங்கிடும். இறைவனோட திருவருளால நீங்கும். மலவாதனை நம்ம வந்து தாக்காது. இறைவன் திருவடியே அபயம். இதுவே சரணம்ட்டு சரணாகதி அடைஞ்சிட்டோம்னா இந்த கொடிய அந்த நம்மள பிடிச்சிட்டே இருக்கு இல்லையா? அதுதான் அதுல ஏன் இறைவன் திருவடியை பிடிக்கணும் அப்படின்னு சொன்னா அது நம்மள பிடிச்சிட்டு இருக்கு அந்த மலமானது, அந்த துன்பமானது. அதனால அது நீங்கன்னா இறைவன் திருவடியை பிடிக்கணும். இப்படி பறவைகள் கூட என்ன பண்ணுது? இந்த இடத்த சரணடையுதோ அதே போல உயிர்களாகிய நீங்கள் இறைவனை சரணடைய வேண்டும். அதனால அந்த மலவாதனை, அந்த மலத்தினால ஏற்படுகின்ற துன்பம் நம்மள தாக்காதுன்னு அர்த்தம் இருக்கு. புல்லெல்லாம் சென்று சேரும் பூம்புகழூரை பாடுமீன் புலவீர்கள் அல்லல் பட்டு அழுந்தாது போவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. இங்க அல்லல் அப்படின்னு சொல்றது என்னன்னா சேருனா இல்ல எப்படி சேரு வரும் அப்படின்னு சொன்னா இந்த உலக வாழ்க்கையில இருக்கிற துன்பங்கள், துன்பமாகிய சேர்லதான் அழுந்திருக்கும் இல்லையா? நம்மளால நினைச்சாலும் வெளில வர முடியல. எந்த சேத்துல அழுந்திருக்கோம்? உலகத்துல இருக்கிற துன்பம். அந்த சேரு சில பேருக்கு ரொம்ப அதிகமா இருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் குறைச்சலா இருக்கும் இல்லையா? அந்த சேரு உலக துன்பமாகிய சேத்துல நம்ம உழன்று கொண்டிருக்கின்றோம். அதான் அந்த அல்லல்னா சேரு. அதுல வந்து அழுந்தாது, இன்னும் சேத்துல அழுந்தி நம்ம உயிரை விடாம என்ன பண்ணலாம்? நம்ம இறைவன் வந்து காப்பாற்ற அல்லல் பட்டு அழுந்தாது, அந்த துன்பத்திலேயே அழுந்தாது போவதற்கு இறைவன் திருவடி அடைவதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. 9வது பாடல். கற்றிலாதானை கற்று நல்லனே காமதேவனை ஒக்குமே முற்றிலாதானை முற்றனே என்று மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்தில் ஆந்தைகள் பாட்டரா புகழூரை பாடுமீன் புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. அதான் கல்வியே கற்காத ஒருவனை எல்லா கலைகளிலும் சிறந்து விளங்குபவனேன்னு போற்றினாலும் காமதேவனை ஒக்குமே சொல்லுவாள, மன்மதன் போல நீ அழகா இருக்க அப்படின்னு சொல்லிட்டு காமதேவனை ஒக்குமே அப்படி போல நீ இருக்கன்னு சொன்னாலும் முற்றிலாதானே முற்றனே என்று. முற்றிலாதானேன்னு நற்குணங்கள் எல்லாம் ஒரு தொகுதியில ஒன்னா இருந்தா அவன் தான் வந்து சிறந்தவன் இல்லையா? அப்படி இல்லாதவனை கூட முற்றனே, அப்படி எல்லா நற்குணங்களும் உன்கிட்ட இருக்கு அப்படின்னு போற்றி சொன்னாலும் மொழியினும் கொடுப்பாரில்லை பொத்தில் ஆந்தைகள் பாட்டாரா. அதாவது ஆந்தைகள் எங்க இருக்குன்னா மரத்தோட பொந்துலதான் இருக்கும் இல்லையா? அது வந்து பாட்டு அந்த ஒலி எழுப்பிட்டே இருக்கான். அந்த ஒலி வந்து எப்போதும் அறாதுன்னா விடாது கேட்டுக்கிட்டே இருக்கிறான். இப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா நிறைய அந்த முதலே சொன்னோம் இல்லையா? அந்த பறவைகள் எல்லாம் வந்து நிறைய தங்கி இருக்கிறதா அந்த பறவைகள் ஒலி வந்து கேட்டுக்கிட்டே இருக்கு. காரணம் வந்து மக்கள் வந்து அந்த துன்பம் எதுவும் செய்யறது கிடையாது. எப்படி குளிர்ந்த நீர் இருக்கிறதுனால உணவுக்காக இருப்பிடத்துக்காக அதுங்க வருதோ நமக்கு அதே மாதிரி இறைவன் உணவு இருப்பிடம் எல்லாம் தருவாரு, நம்மளை பாதுகாப்பார் அப்படின்ற ஒரு உட்கருத்துதான் இந்த பறவைகளை வந்து சொல்லும் போது வெளிப்படுது. பொத்தில் வந்து ஆந்தைகள் வந்து பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். அந்த ஒரு ஒலி எப்படி இருக்குன்னா பாட்டு பாடிக்கிட்டே இருக்கான். அது வந்து நீங்காம எப்போதும் இருக்கு. அப்படிப்பட்ட புகழுரை பாடுமீன்கள். அப்படி பாடினா என்ன ஆகும்? புலவீர்கள் அத்தனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அமருலகத்துக்கே தலைவனாவீங்க, இதுல சந்தேகமே வேண்டாம். 10வது பாடல். தையலாருக்கு ஒரு காமனே சால நல அழகுடை ஐயனே கையுலாவிய வேலனே என்று கழறினும் கொடுப்பார் இலை பொய்கை வாவியின் மேதிபாய் புகழூரை பாடுமீன் புலவீர்கள் ஐயனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லை. தையலாருக்கு ஒரு காமனே, பெண்கள்லாம் விரும்பக்கூடிய அது என்ன மன்மதன் போல அழகுடையவனே அப்படின்னு போய் சொன்னாலும் சால நல அழகு, சாலனா மிகவும் அர்த்தம், மிகவும் நல அழகு, இந்த உறுப்புகள்லாம் வந்து மிகுதியான அழகுடையவனாக நீ விளங்குகின்றாய் என போற்றினாலும் கையுலாவிய வேலனே, கையில யார் வேல் வச்சிருப்பா? முருகன் போல இருக்கப்பா நீனு, அவ்வளோ அழகு, அவ்வளோ அப்படியே ஒளி வீசக்கூடியவனா இருக்கிற அப்படின்னு போய் சொன்னாலும் என்று கழறினும், கழறுதல்னா சொல்லுதல், கழறிட்டு அறிவார் நாயனா பிறந்தே பார்த்தோம் இல்லையா? கழறுதல்னா சொல்லுதல். இப்படி எல்லாம் வந்து பொய் சொன்னா கூட கொடுப்பார் இல்லை இல்லையா? ஒருத்தவங்க அழகு பத்தி சொன்னா மன மகிழ்வார்கள்.
இளமையா இருக்கிறாங்கன்னு சொன்னா மன மகிழ்வா இருக்கு. தெய்வத்தோட ஒரு கம்பேர் பண்ணும்போது ஒப்புமைப்படுத்தி சொல்லும்போது மகிழ்வாங்க. என்ன சொன்னாலும் கொடுப்பார் இல்லை. ஆனா பொய்கை வாவியின் மேதிப்பாய். இதுங்க என்ன சொல்றாங்கன்னா, அந்த திருப்புகலூர் கோயிலுக்கு போனவங்க எல்லாருக்கும் போயிருப்பீங்க, தெரியும். சுத்தி பெரிய அகழி இருக்கு. இந்த நீர்நிலை நான் சொன்னேன்ல, அதுக்கு வந்து கோயிலே ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. கோயிலை சுத்தி அகழி இருக்கும், ரொம்ப பெருசா இருக்கும். அந்த காலத்துல அரண்மனை சுத்தி அகழி இருக்கும் இல்லையா, அந்த பகைவர்கள் வந்து தாக்க முடியாத அளவுக்கு அகழிகள் இருக்கும். இது போல பெரிய அகழி ஒண்ணு இருக்கும் இல்லையா, அதுதான் சொல்றாங்க. அது மட்டும் ஊர்லயும் நிறைய என்ன இருக்கும் பாத்தீங்கன்னா, அந்த அகழி கூட படிச்சிருப்பீங்க. திருநாவுக்கரசு நாயனார் பெருமான் வந்து இறைவன் திருவடியை சேர்றது கொஞ்சம் முன்னாடி என்ன பண்ணுவாருன்னா, கோயில்ல அந்த உழவார பணிவிடை செஞ்சுட்டு இருக்கும் பொழுது அவர் எங்கெல்லாம் அந்த உழவாரம் தரையில வைக்கிறாரோ அங்கெல்லாம் என்ன ஆகுமா, நிறைய வந்து பொன்னும் மணிகளும் நவரத்னமும் பிரகாசிக்குமா. இவரை நினைச்சலாம், எடுத்து நம்ம ஏதாவது இன்னொரு கோயில் கட்டலாம், இல்ல அடியார்களுக்கு ஏதாவது செய்யலாம். ஆனா அதுவும் ஒரு நன்மைதான் விளைவிக்கும். எதுவுமே தேவையில்லை, எனக்கு இறைவன் திருவடிதான் வேணும்னு என்ன பண்ணாராம், ஒரு புண்ணியம் செஞ்சாலும் அதை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாட்கள் வந்து வாழணும், இறைவன் திருவடியை சேர்ந்தா போதுன்ட்டு அது என்ன பண்ணாராம், அங்க இருக்கிற கல்லும் பொற்கல்லும் பொற்காசும் ஒண்ணுதான், கூழாங்கற்களும் நவரத்னங்களும் ஒண்ணுதான், எல்லாத்தையும் என்ன பண்ணாரு, உழவாரத்துல எடுத்து எல்லாத்தையும் அந்த அகழியிலே வீசிட்டாராம். அவ்வளவு சிறப்பு பொருந்தியது. அப்ப அந்த அகழி வந்து அங்க இருக்கு. அந்த இடத்துல என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த வாவியில வந்து மேதினா வந்து எருமைகள்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்கும். ஏன்னா சிறந்த வளம் இருக்கு இல்லையா. ஒரு ஒரு இறைவனை வணங்கும் போது அந்த இறைவன் இருக்கிற தலம், அந்த ஊரோட பெருமைகளை போற்றி சொல்லணும். இறைவன் வந்து அரசன் போல இல்லையா. இப்போ அந்த நாடு இப்ப அந்த ஊர் எப்படி இருக்கு, நீ இறைவா நீ ஆளுகின்ற அந்த ஊர் உன்னோட அருளால எப்படி இருக்குன்னு போற்றி சொல்றது சிறப்பு. அப்ப என்ன சொல்றாங்கன்னா, அந்த எருமைகள்லாம் அங்க இருக்கிற மலர்கள் நிறைய வந்து மலர்ந்துருக்கான், தாமரை மலர்கள், அதை வந்து உணவா உண்ணுதான். அவ்வளவு சிறப்பு மிக்க அந்த வளம் பொருந்தியதாக இறைவா நீ புகழூர்ல இருக்கிற அப்படின்றாங்க. இந்த வாவியின் பொய்கை வாவியின் இந்த குளத்துல என்ன ஆகுதுன்னா, திருக்கோயிலை சுற்றி இருக்கிற அந்த வாவியில எருமைகள்லாம் பாய்ந்து என்ன பண்ணுதான், அந்த மலர்களை உண்ணுது. அத்தகைய புகழூரை பாடுவேன் புலவீர்கள். அப்ப ஐயனா தலைவர், தலைவனாய் அமருலகம் ஆள்வதற்கு யாரும் ஐயுறவு இல்லையே. 11வது பாடல் மிக முக்கியமான பாடல். செருவினில் செழுங்கமலம் ஓங்கு தென் புகழூர் மேவிய செல்வனை நரவம் பூம்பொழில் நாவலூரன் வனப்பகை அப்பன் சடையன் தன் சிறுவன் வந்தொண்டன் ஊரன் பாடிய பாடல் 10 இவை வல்லவர் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அதாவது செருவினில் செழும் கமலம் ஓங்கும். சொன்னாலே செருவுன்னா வயல்கள், நிறைய வயல்கள் இருக்கு, அங்கெல்லாம் செழும் கமலம், அதாவது செம்மையான தாமரை மலர்கள், சிவந்த தாமரை மலர்கள் நிறைய விளைஞ்சி ஓங்கி நிறைஞ்சு இருக்கு. அத்தகைய தென் புகழூர், இந்த புகழூர்ல தென் பகுதியில இருக்கிற இறைவன். அப்படி இந்த புகழூர்ல தென் திசையில கோயில் கொண்டிருக்கின்ற இறைவனை மேவிய செல்வனை, திருக்கோயில்ல வீற்றிருக்கின்ற சிவபெருமானை, செல்வன் இல்லையா, அவன் கொடுக்கறதுதான் செல்வம், இறைவன் கொடுத்தாதான் நிறையும் இல்லையா. திருவடி பேற்றையே தருகின்றவன், அதனால செல்வன் சொல்லுவாங்கல்ல, செல்வன் கழலேற்றும் செல்வம் செல்வமே. சிவபெருமான் தான் செல்வன், அவன் அவன் வணங்குறதுதான் நமக்கு செல்வம் தருவோம் அப்படின்றாங்க. அதான் இங்க சொல்றாங்க. அப்படி தென் புகழூர்ல கோயில் கொண்டிருக்கின்ற சிவபெருமானை யார் பாடுறா, நரவம் பூம்பொழில் நாவலூரன். நரவம்னா தேன். திருநாவலூர் பெருமையை சொல்றார். இவ்வளவு தூரம் இவ்வளவு நேரம் வந்து திருப்புகழூர் சொன்னார்ல, இப்ப திருநாவலூர் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திரு அவதாரம் செய்த பதி திருநாவலூர். அது எப்படிப்பட்டது, நரவம் பூம்பொழில், நிறைய சோலைகள் சூழ்ந்து இருக்கான். இப்பயுமே அப்படிதான் சிறப்பா நிறைய சோலைகள் சூழ்ந்ததாதான் இருக்கும். அப்படி வந்து அந்த பொழில்கள், அந்த சோலைகள் எல்லாம் வந்து நிறைய பூக்கள் பூத்து குலுங்குது, அதனால தேன் வழியுது நிறைய. அது மாதிரி தேன் நிறைந்த மலர்கள் நிறைந்த பொழில்கள் சூழ்ந்து இருக்கின்ற திருநாவலூர்ல பிறந்தவன் அவர் வேற யாரு, வனப்பகையோட அப்பன். நம்ம கோட்புலி நாயனாருடைய அருள் வரலாறு பார்த்தோம் இல்லையா. இப்ப ஏற்கோன் கலிக்காம நாயனார் பார்க்கும்பொழுது, கோட்புலி நாயனார் என்ன பண்ணாரு, தன்னுடைய 2 மகள்கள் சிங்கடியார் வனப்பகையார் 2 பேரும் என்ன பண்ணாரு, சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு கொடுத்து என்னுடைய பெண் பிள்ளைகளை அடிமையாக கொண்டாடுங்கன்னு சொன்னாரு. ஆனா இவர் என்ன பண்ணாரு, அதை மறுக்க கூடாது, ஆனா அருளும் செய்யணும்னு சொல்லிட்டு திருமணம் செஞ்சுக்காம தன்னோட அடிமையா தனக்கு வேலை செய்யற பணியாளா வச்சுக்காம என்ன பண்ணாரு, தொடையில இருத்தி 2 பேரும் என்ன பண்றாரு, என்னுடைய மகள்களாக கொண்டேன், 2 பேரும் என்னோட பெண் பிள்ளைகளாக நான் ஏற்றுக்கொண்டேன் அருள் செய்கின்றார் இல்லையா. அதை வந்து சொன்னதோடு இல்லாம பதிகத்துல வச்சு பாடுறாரு.
இப்ப அந்த பெண் பிள்ளைங்களுக்கு அப்பன் நான் யாருன்னா வனப்பகையோட அப்பன் அப்படின்றாரு. இவ்வளவு சிறப்பு பாருங்க. திருநாவலூரன் நானு, அது மட்டும் இல்லாம வேற யாரு, வனப்பகை அப்பன், வனப்பகையோட அப்பா நானு, வேற யாரு, சடையன் தன் சிறுவன். உங்க அப்பாவை சொல்றார். சடைய நாயனாரோட பிள்ளைதானே சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். சடையன் தன் சிறுவன், சடையனுடைய மகன், வன் தொண்டன், இறைவனாலே என்ன பண்ணாரு, வன் தொண்டன் என்ற நாமம் கொண்டவன், வன் தொண்டன், ஊரன், என்னோட பேர் என்ன, ஊரன். இவ்வளோ அழைய மொழியும் சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான குறிக்கும். நாவலூரன், வனப்பகையப்பன், சடையன் தன் சிறுவன், வன் தொண்டன், ஊரன். நம்பி ஆரூரதானே அவருடைய நாமகரன். ஊரன் பாடிய பாடல் 10 இவை வல்லார். இந்த 10 வல்லார்னா என்ன அர்த்தம், இதோட பொருள் புரிந்து ஓத வேண்டும், இறைவனை வணங்க வேண்டும். அப்படி வல்லார் அரவனார் அடி சென்று சேர்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே. அரவனார்னா அறவடிவாக இறைவன் விளங்குகின்றார். அத்தகைய இறைவனின் திருவடியை சேர்வதற்கு ஐயுறவே இல்லை. இப்ப இந்த பிறவி பிணி போகும். இறைவனுடைய ஒப்பில்லாத திருவடியை அடைவதற்கு சந்தேகமே இல்லை. கண்டிப்பா என்ன ஆகும், உங்களுக்கு இறைவன் திருவடி எழுதுகின்ற பேரு கிடைச்சிருச்சு இந்த பதிகத்தினால அப்படின்னு சொல்லிட்டு, திருப்புகலூர் இறைவனுடைய ஒப்பில்லாத திருவடியையும் வாழையும் கண்ணி அன்னையின் திருவடிகளையும் வணங்கி சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் திருவடிகளை வணங்குகின்றேன். ஏன்னா பதிகம் அப்பதான் முழுமையடையும். அந்த திருக்கு தலத்துக்கு போனவங்க சுவாமியும் அம்பாலையும் மனக்கண்ணில் கொண்டு வாங்க. சிறந்த பதிகம் அப்படின்றதுனால அந்த செல்வம் கொடுக்கறது மட்டும் இல்ல, இறைவன் திருவடி பேற்ற தரது அப்படின்றதுனால இதை போற்றி சொன்னேன். இன்னும் இறைவன் திருவடியை வணங்கினா இந்த பேர்லாம் இருக்கு. இறைவன் திருவடியை வணங்காதவர்களுக்கு நிறைய, இறைவன் திருவடி வணங்காதவர்களுக்கு எந்த அருளும் இறைவன் கிடைக்காது. அது இல்லாம இந்த பிறவியே ரொம்ப துன்பமயமா இருக்கும். அது அடியார் பெருமக்கள்லாம் பலவாறு சொல்லியிருக்காங்க. திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் பெருமான் எப்படி சொல்லியிருக்காரு பாத்தீங்கன்னா, அதாவது நரையார் விடையூறும் நம்பன் கழல் நாளும் உரையாதவர்கள் மேல் ஒழியா ஊனமே. இறைவன் திருவடியை போட்டுலாம் நம்ம மேல குற்றங்கள் பொருந்தி இருக்கு இல்லையா, உயிர் மனுஷன் வாழ்க்கை எடுத்தாலும் குற்றம் தான், அதெல்லாம் நீங்கவே நீங்காது அப்படின்றாங்க. அப்ப இறைவனை எப்போதும் வணங்க வேண்டும். திருநாவுக்கரசு நாயனார் சொல்லும் போது என்ன சொல்லுவாங்கன்னா, கரவாடும் வன்னெஞ்சற்கு அரியானே. வல் நெஞ்சு, இறைவனை உள்ளத்திலேயே வைக்காத நெஞ்செல்லாம் வன்மையான நெஞ்சு, கல் போன்ற நெஞ்சு, அதுக்கெல்லாம் அறியான், அதெல்லாம் அவங்களால அறியவே முடியாதவன் இறைவன் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் மறந்தார் மனத்தென்றும் மறுவார் போலும். யாரெல்லாம் மறந்தாங்களோ அவங்களோட உள்ளத்தை இறைவன் நாட மாட்டார் அப்படின்றாங்க. சுந்தரமூர்த்தி நாயனார் சுவாமிகள் சொல்றாங்க, ஏதிலார் தமக்கு ஏதிலன் தன்னை. யாரெல்லாம் சுவாமி யாரும் நினைச்சிட்டு போறாங்களோ அவங்களுக்கும் சுவாமி அப்படிதான் அப்படின்றார். அதனால புறத்தார்க்கு சேயம், இதுதான் மாணிக்க வாசக பெருமானும் சொல்றாங்க. இறைவனை வணங்காதவர்களுக்கு தள்ளி இறைவன் இருக்கின்றார். இறைவனை உள்ளத்தில் நாளும் நினைத்து பதிகங்களை ஓதி, பெரிய புராணம் அதுவும் நமக்கு வேதம் போலதான் ஓதி அடியார்கள் திருவடியை வணங்குவோம். இப்ப இன்னைக்கு கொஞ்சம் டைம் அதிகமா எடுத்துக்கிறேன், ஏன்னா பெரிய புராணம் கண்டிப்பா ஒரு 4-5 பாட்டாவது பார்க்கணும். இப்ப 53வது பாடல் பார்க்கணும். இப்ப திருப்பனையூர் போகின்றார் அப்படின்னு சொன்னோம். பதிகெல்லாம் பாடி முடிச்சுட்டு அந்த செல்வத்தை எல்லாத்தையும் ஆட்கள் மேல ஏத்தி இங்க போங்கன்னு சொல்லிட்டு திருப்பனையூர் போறாரு. அங்க போன உடனே 53வது பாடல், செய்ய சடையார் திருப்பனையூர் புறத்து திருக்கூத்தொடும் காட்சி எய்து அருள எதிர் சென்று அங்கு எழுந்த விருப்பால் விழுந்து இறைஞ்சி ஐயர் தம்மை அரங்கு ஆட வல்லார் அவரே அழகியர் என்று உய்ய உலகு பெரும் பதிகம் பாடி அருள் பெற்று உடன் போந்தார். அதாவது இந்த திருத்தலத்துக்கு போறாரு. செய்ய சடையார் திருப்பனையூர். இந்த செய்ய சடையார்னா நம்ம சொன்னாலே சுவாமியுடைய திருமுடி செம்மையான சிவந்த பொன் போன்ற சிவந்த அந்த தடையினை உடைய சிவபெருமான் வீற்றிருக்கின்ற திருப்பனையூர் புறத்து அப்படின்னு சொன்னா அந்த எல்லை, அந்த ஊர் எல்லைக்கு போகும்பொழுதே என்ன பண்றாருன்னா திருக்கூத்தோடும் காட்சி எய்த அருள. அதாவது திருக்கூத்தாடுகின்ற காட்சி, தில்லையில திருக்கூத்து ஆனந்த நடனம் செய்கின்றார் இல்லையா. அது ஏன் ஆனந்த நடனம் செய்யறோம், சுவாமி ஆனந்தமா இருக்காரு அப்படின்றதுக்காகவானா, அதை காண்பவர்களுக்கும் ஒப்பில்லாத பெரும் பேரு கிடைக்கும். ஏன் இறைவன் திருவடி இந்த ஆனந்த நடனம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இறைவன் நடராஜ பெருமான் தெரியும்.
கையில என்ன பண்ண அருள் செய்வார். அந்த அருள் கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? திருவடியை வணங்குன்னு சொல்வார் இல்லையா? அப்ப திருவடியை வணங்க நமக்கு ஆனந்தம் தான். இப்ப அந்த அந்த ஆனந்தம் பெறுகின்ற அருள் வழி காட்டுறதுனால அந்த ஐந்தொழிலும் குறிக்கின்ற இந்த அருள் நடனத்துக்கு என்ன பேருன்னா ஆனந்த நடனம் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம இதோட உட்கருத்து என்னன்னா, சுவாமிக்குள்ள அந்த சராசரமும் வளர்க்கும். அவரு ஆனந்தமா இருந்தா உயிர்கள் எல்லாம் அவருக்குள்ளார இருக்கிற எல்லா உயிர்களும் ஆனந்தமா இருக்கும். அதனாலதான் அந்த திருக்காட்சி அவ்வளவு சிறப்பு. இந்த ஆனந்த திருநடன காட்சி, அந்த திருநடன காட்சிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமானுக்கு இறைவன் அருளுகின்றார். அந்த எல்லையில வந்த உடனே என்ன பண்றாருன்னா அருளி செய்கின்றார். புறத்து இந்த எல்லைக்கு வந்த உடனே திருக்கூத்தோடும். இந்த கூத்து எப்படிப்பட்ட கூத்து? தனிப்பெரும் கூத்து. ஏன்னா இறைவன் மட்டும்தான் திரு நடனத்தை செய்கின்றார். அந்த நடனத்தாலதான் சண்ட சராசரங்களும் இயங்கிட்டு இருக்கு இல்லையா? அப்ப வந்து இறைவன் வந்து அந்த கூத்து ஆடுறது நின்றுச்சுன்னா என்ன ஆகும்? அந்த சராசரமும் அழிவுறும். அப்ப ஒப்பில்லாத அந்த கூத்து, தனிப்பெரும் கூத்து, அவர் மட்டுமே ஆடக்கூடியது இல்லையா? அந்த தனிப்பெரும் கூத்த வந்து அவருக்கு காட்சி கொடுக்குறாரு சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு கொடுக்க. அவர் அதை கண்டு எதிர் சென்று நேர் சென்று அந்த கண்டோன்னு என்ன பண்றாரு? உடனே என்ன பண்ணுவாங்க? விழுந்து வணங்கி அந்த அருட்காட்சியை வணங்குவாங்கல்ல. அப்ப எய்த அருள எதிர் சென்று அங்கு எழுந்த விருப்பால் விழுந்து இறைஞ்சி. அப்ப அந்த அந்த சுவாமியோட திருநடன காட்சி கண்ட உடனே உள்ளத்துல அந்த அன்பும் விருப்பமும் வருது இல்லையா? நம்ம வந்து சுவாமியை உலகம் நினைக்கும் பொழுது, ஆழ்ந்து நினைக்கும் போது உள்ளத்துல ஒரு அன்பு வரும். அது போல இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்த திருநடன காட்சி கண்ட உடனே உள்ளத்துல ஒரு விருப்பம் வருது. அது மேலும் மேலும் அதிகரிக்க அந்த விருப்பத்தோடு சென்று இறைவனை விழுந்து பணிந்து இறைஞ்சி வணங்கி என்ன பண்றாருன்னா, ஐயர் தம்மை தலைவனாகிய சிவபெருமானை என்ன சொல்றாருன்னா, அரங்கு ஆட வல்லார் அவரே அழகியரே. இவ்வாறு அரங்கு இல்லையா? அந்த திருச்சிற்றம்பலத்தில் ஆடவல்ல இவர்தான் அழகியர் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா சுவாமிக்கு வந்து திருப்பனையூர்ல என்ன பேரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அழகியநாதர் தான் பேரு. சௌந்தரேஸ்வரர், அதாவது சௌந்தரியம்னாலே அழகு இல்லையா? சௌந்தரேஸ்வரர்னு பேரு. அம்மா பெரிய நாயகி. சுவாமி வந்து அழகியரே, அதுதான் ஒரு சிறப்பு. அந்த திருத்தலத்துக்கு என்ன ஒரு அதிசயம்னா, இந்த கோயில்ல என்ன பேரோட சுவாமி இருக்காங்களோ அந்த காட்சி அடியார்களுக்கு கிடைக்குது. இந்த பதிகத்தோட ஒரு உண்மையான உட்கருத்து என்னன்னா இதுதான். இப்ப நமக்கு வந்து அடியார் பெருமக்கள் என்ன பண்றாங்க? அந்த திருத்தலத்துல ஒரு நாமம் இருக்குன்னா அந்த நாமத்துக்குரிய அந்த அருட்காட்சியில இறைவன் இருக்காரு. அது வந்து அடியார் பெருமக்களுக்கு இறைவன் காட்டி அருளுகின்றார். அததான் பதிகத்துல வந்து பாடி நமக்கும் அந்த அருள் கிடைக்கிற மாதிரி அடியார்கள் செய்கின்றார்கள். அந்த இறைவன் வந்து அந்த காட்சி காட்டாது அவ்வளவு அழகா இருக்காரு. அந்த அழகு, அந்த தெய்வீக அழகு கண்டு வணங்குகின்றார். இந்த சுவாமியோட நாமம் சௌந்தரேஸ்வரர். அத்தை அழகோட இருக்காரு. இந்த அழகை வந்து நம்ம எப்ப உணர முடியும்னா அந்த பதிகத்தை படிச்சு வணங்கும் போது உணர முடியும். பாடுறார், இந்த அரங்கில் ஆட வல்லார் அவரே அழகியர் என்று உய்ய உலகு. அப்ப எப்படி இருக்குன்னா, உலகு உய்ய பெரும் பதிகம் பாடி அருள் பெற்று உடன் போந்தார். செய்ய சடையார் வீற்றிருக்கின்ற இந்த திருப்பனையூர் எல்லைக்கு போன உடனே சாமி என்ன பண்றாரு? ஒப்பில்லாத ஆனந்த நடனத்தை வந்து இவருக்கு காட்டி அருளுகின்றார். உடனே எதுக்கு சென்று என்ன பண்றார்? கீழே விழுந்து வணங்கி இறைவனை போற்றி பாடுகின்றார். அரங்கில் ஆடவல்லார் அவரே அழகியரே என்று பாடி அந்த பதிகம் எப்படிப்பட்டதுன்னா உலகு உய்ய பெரும் பதிகம். உலகம் உய்ய அப்படின்னு சொன்னா என்னன்னா, இந்த பாடல்ல வந்து இதுதான் உறுதி பொருள் சொல்லியிருக்காங்க இல்லையா? அதாவது உறுதி பொருள் சிவபெருமான் தான் சொல்லியிருக்கிறதுனால அது உலகத்திற்கே நன்மை தரக்கூடிய பதிகமா. இப்ப பாருங்க, அந்த பதிகம் நம்ம சாதாரணமா நினைச்சிட்டு இருக்கோம். எவ்வளவு சிறப்பு அப்படின்னா, சிவபெருமானையே பொருள் என கொண்டதுனால, சிவபெருமான் தான் உறுதி பொருள் அது சொல்றதுனால இந்த உலகத்திற்கெல்லாம் நன்மை விளைவிக்கக்கூடிய பதிகம் அது. அதனால அந்த ஒப்பில்லாத, அதுதான் சொல்றாங்க பாருங்க, உலகு இப்படி எடுத்துக்கணும். உய்ய உலகு பெரும் பதிகம்னா உலகு உய்ய பெரும் பதிகம். இந்த உலகத்துக்கே நன்மை தரக்கூடிய இந்த பதிகத்தை பாடி அருள் பெற்று உலகத்துக்கே அருள் செய்யறதுக்காக பாடினார் இல்லையா? அதனால இதனுடைய திருவருள் பெற்று உடன் போந்தார். கோயிலுக்குள்ளார போய் தரிசனம் பண்றார். கோயிலுக்குள்ளார போறதுக்குள்ளாரே என்ன ஆயிடுச்சு? இறைவன் திருநடன காட்சியை தருகின்றார். கண்ட உடனே என்ன பண்றார்? கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடியே அந்த நடன காட்சியை கண்டு மகிழ்ந்தத உலகம் உய்ய பதிகமா பாடிட்டு அப்புறம் கோயிலுக்குள்ளார போறாரு. உடன் போந்தார். வளம் மல்கிய சீர் திருப்பனையூர் வாழ்வார் ஏத்த எழுந்தருளி அளவில் செம்போன் இட்டிகைகள் ஆள்மேல் நெருங்கி அணி ஆரூர் தலவ முறுவல் பறவையார் தம் மாளிகையில்
புக தாமும் உளமன்னிய தம் பெருமானார் தம்மை வணங்கி உகந்து அணைந்தார். இப்ப சுவாமியை வணங்கியாச்சு, திருக்கோயிலுக்கு போய் வணங்கிட்டு அடுத்தது என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, வளமல்கிய சீர் திருப்பனையூர் வாழ்வார் ஏத்த. இந்த திருப்பனையூர் வந்து வளம் மல்கியன அதிகமா இருக்கான், வளம் வந்து நிறைஞ்சதா இருக்கான், சீர்னா சிறப்பு பொருந்தியதாக திருப்பனையூர் இருக்கு அப்படின்றாங்க. அங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்களா, ஏத்த எழுந்தள்ளி சுந்தரமூர்த்தி நாயனா நம்ம ஊருக்கு வராதுன்னு சொல்லிட்டு மகிழ்ந்து என்ன பண்றாங்களாம், ஊரெல்லாம் அலங்காரம் பண்ணி ஒரு திருவடியை வணங்குகின்றார்கள். ஏத்தனா போற்றி வணங்க, அருள் எழுந்தருளி எழுந்து வந்து என்ன பண்றாங்க, அவருக்கெல்லாம் வந்து சுந்தரமூர்த்தி நாயனார் அருள் செய்து அந்த ஊரை தாண்டி போறாரு. அப்படிதான் பண்ணணும் இல்லையா? அடியார் பெருமக்கள் நம்ம ஊருக்கு வரும்போது திருவடியை பணிந்து நாமளும் அந்த பேர் பெறணும். அப்ப வளம் மல்கிய நிறைஞ்சி இருக்கின்ற சீர்னா பெருமைக்குரிய திருப்பனையூர் மக்கள் வாழ்வார், அந்த ஊர்ல வாடுறவங்க எல்லாருமே ஏத்த இவரை போற்றி வணங்க எழுந்தருளி வராரு. வந்து அளவில் செம்பொன் இட்டிகைகள், அளவே இல்லாத செம்பொன் இட்டிகைகள்னா, இட்டிகைனா செங்கல். இப்ப இந்த எல்லா கல்லும் என்ன மாறிடுச்சு, பொன்கல்லாம் மாறுது இல்லையா? அதனால அந்த செம்பொன் அது தூய்மையான பொண்ணா சுவாமி கொடுத்திருக்காரு இல்லையா? அளவில்லாத பாருங்க, அது இப்ப எடுத்து வைக்கும் போது சுவாமி மனசுல தோணு, இவருக்கு ஏதோ ஒரு சுவாமியோட திருவள்ளுவர் நிறைய கல் எடுத்து வச்சிருந்திருக்காரு, எல்லாமே என்னவோ மாறிடுச்சு, பொண்ணா மாறிடுச்சு இல்லையா? அப்ப அளவில்லாத செம்பொன். அது மட்டும் இல்லாம இந்த அளவு இல்லாதன்னா இறைவனோட கருணை இல்லையா இது, அதனால அந்த கருணைக்கு அளவு இல்லை. அதனால அளவில்லாத இறைவனுடைய கருணையினால பெற்ற அந்த தூய பொன்னாலான கட்டிகள், அந்த பொன் கட்டியெல்லாம் என்ன பண்றாரு, ஆள் மேல நிறைய ஆள், ஏன்னா அவ்வளவு கல்லாம் தூக்கிட்டு போக முடியலையா, நிறைய ஆள் மேல சுமத்தி திருவாரூருக்கு போங்க அப்படின்ட்டு அவங்களை அனுப்பிட்டு ஆள் மேல் நெருங்கின நிறைய ஆட்கள் மேல சுமத்தி எடுத்துட்டு போக சொல்லி அணி ஆரூர் அவங்க எல்லாம் போக இவர் என்ன பண்றாரு, ஆரூருக்கு வராரு. அது எப்படிப்பட்ட ஆரூர், அணி ஆரூர், அழகான ஆரூர் இல்லையா? வயல்கள் நிறைந்தது, புற்றிடம் கொண்டால் விளங்குவது, வீதி விடங்க பெருமான் விளங்குவது. வீதி விடங்க பெருமானாதான் தியாகேசன் இப்ப சொல்றோம் இல்லையா? வீதி விடங்க பெருமானாக இறைவன் வீட்டு இருக்கின்ற தலம் வந்து திருத்தொண்ட தொகை பாடி அருளப்பட்ட தலம். அத்தகைய அழகிய அணினா அழகிய திருவாரூருக்கு போறாரு. போயிட்டு தலவம் உருவல் பறவையா, தலவம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதாவது முல்லை அரும்பு போல இந்த பறவையாருடைய அந்த பற்களோட அழகு பாத்தீங்கன்னா, முல்லை அவங்க சிரிச்சாங்கன்னா முல்லை அரும்பு வரிசையை கட்டி வச்ச மாதிரி இருக்கான், அது வெண்மையா இருக்கான், அவ்வளவு அழகா இருக்கான். அது போல அந்த தலவ முறுவல் அது போன்ற அழகிய புன்னகை செய்யக்கூடிய பறவையார் தம் மாளிகையில் புக. என்ன சொல்றாருன்னா, அந்த அந்த செல்வம் எல்லாம் எடுத்துட்டு வராங்கல்ல, பரிசனங்கள், இங்க நேரா வீட்டுக்கு எடுத்துட்டு போங்கன்னு சொல்லிட்டாரு. ஆனா இவர் போல இல்லையா? அடியார் செய்கை தெரியும். வெளியூர்ல இருந்து ஊருக்கு வரும்போது என்ன பண்ணுவாங்க, இறைவனை தரிசிச்சுட்டு தான் போவாங்க. அப்ப என்ன பண்ணாரு, அந்த ஆட்கள் மேல அந்த எல்லா செம்பொன் கட்டிகளையும் ஏத்தி நீங்க வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டு இவர் என்ன பண்றாரு, ஆரூருக்குள்ள நுழைஞ்சி அவங்க பறவையார் மாளிகைக்கு, முல்லை அரும்புகள் போன்ற பற்களை உடைய பறவையார் மாளிகைக்கு அந்த ஆட்களை அனுப்பி புக, அவங்க புக தாம் என்ன பண்றாரு பாருங்க, உளம் மன்னிய தம் பெருமானார் அவங்க வந்து வீட்டுக்கு போயிட்டாங்க. ஆனா தன்னுடைய உளம் மன்னிய நம்ம தன்னுடைய உள்ளத்துல அன்பு உள்ளத்துல எப்போதும் சுவாமி சிவபெருமான் இருக்காரு இல்லையா? அவரை தான் முதல்ல பார்க்கணும். அப்ப தாமும் உளம் மன்னியனா எப்போதும் வீற்றிருக்கின்ற அடியார்கள் உள்ளத்துல எப்போதும் இறைவன் இருப்பார். அப்ப தன்னுடைய உள்ளத்தில் எப்போதும் வீற்றிருக்கின்ற தம் பெருமானார், தன்னுடைய பெருமான் இல்லையா? அப்படிதான் நம்ம சொல்லணும், நம்முடைய சுவாமி என்னுடைய சுவாமின்னு இல்லையா? தம் பெருமான் ஆகிய சிவபெருமான் தம்மை வணங்கி கோயிலுக்குள்ளார போய் அவரை வணங்கி உவந்து அணைந்தார். மகிழ்ச்சி, ஏன்னா சுவாமி அருள் செய்தார் இல்லையா? திருப்புகழூர்ல கிடைச்சாலும் அது இறைவன் திருவருள் தான். அதனால உவந்து இறைவன் வந்து அருள் செய்ததை நினைச்சு மகிழ்ந்து அணைந்தார். சுவாமியை வணங்கி அவர் செய்த அருளை நினைச்சு அவரை வணங்குறதுனாலையும் மகிழ்ந்து அப்புறமா வீட்டுக்கு வராரு, அணைந்தார். 55வது பாடல். வந்து பறவையார் பிராட்டியார் மகிழ வைகி மருவும் நாள். வீட்டுக்கு வராரு, பறவை பிராட்டியார் மகிழ அவங்க மகிழ்றாங்க ரொம்ப. ஏன்னா திருவிழாவுக்கு அடியாறுகளுக்கு தொண்டு செய்யணும், அதற்கு தேவையான செல்வம் கிடைச்சிருச்சு. அது மட்டும் இல்லாம இறைவன் வந்து அருள் செய்தது இல்லையா? வேண்டுவதெல்லாம் தந்தார் இல்லையா? அந்த இறைவனுடைய கருணையை போற்றி அந்த கருணையை பெற்றதுனால மகிழ்றாங்க ரெண்டு பேருமே. மகிழ்ந்து அப்படி வாழ்வு நாள் மருவும் நாள் அங்க வாழ்ந்திருக்கின்ற நாளில் அந்த ஆரூர் மருங்கு அணிய கோயில் பலவும் அணைந்து இல்லையா? அடியார்கள் வேலையே இதுதான், கோயிலா போய் இறைவனை வணங்கணும். அதை விட ஆனந்தம் என்ன இல்லையா? எத்தனையோ அடியார் பெருமக்களுடைய திருப்பாதங்கள் பட்டது
அந்த அவங்களுடைய அந்த அலைகள், அந்த அருள் அலைகள் அங்க இருக்கும். அதனால திருத்தலம் வந்து போறது ரொம்ப 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 சிறப்பு. சிவஸ்தலங்கள் தோறும் சென்று பதிகம் பாடி வணங்கும். ஏன்னா பார்த்தாலியோ போன வகுப்புலயே அவங்க நாவுக்கு அரையணும் நல்லிசை பரப்புகின்ற திருஞான சம்பந்த பெருமானுடைய பதிகங்களை இறைவன் உவந்து ஏற்கின்றார் இல்லையா? கேக்குறாங்க. இப்ப நம்மளும் இறைவன் சந்தோஷப்பட செய்யணும்னா என்ன பண்ணணும்? போயிட்டு எப்பவும் போல அர்ச்சனை பண்ணா சுவாமி சந்தோஷப்படுவான். உண்மைதான் அது. ஏன்னா அது போற்றி சொல்றது. அதை விட இன்னும் மகிழ்றது காரணம் பதிகங்களை வந்து போற்றி சொல்லணும். அப்ப இந்த பதிகங்களை சொல்லி வணங்கணும். இவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, அந்தன் ஆரூர் மருங்கு அணிய கோயில் பலவும் அணைந்து இறஞ்சி. அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த திருவாரூர் இருக்கு இல்லையா? அந்த திருவாரூர் கோயிலை வந்து சென்று வணங்கி, இப்ப வந்து பக்கத்துல இருக்க அந்த ஊர்ல திருவாரூருக்கு பக்கத்துல எந்தெந்த கோயில் இருக்கோ அந்த கோயிலுக்கு எல்லாம் ஒரு நாளும் சென்று வணங்கிட்டு திருப்பி வந்துடுறாராம். இப்படி வணங்கும் போது என்ன பண்றாருன்னா, இதுவும் ஒரு நடைமுறை, இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பக்கத்துல இருக்கிற ஊருக்கு போறதுக்கு முன்னாடி போயிட்டு திருவாரூர் பெருமானை வணங்கி கொண்டு அப்புறம் அந்த ஊருக்கு போயிட்டு அங்க இருக்கிற சிவஸ்தலங்கள் சென்று வணங்கி திருப்பியும் வந்து இரவு தங்காம வந்துடுவார். திருவாரூர் பெருமானை பார்த்தாலே முப்பொழுதும் வணங்குவார். இந்த அந்த காலை நேரம், காலையும் அந்த மதியம் நேரம், அப்புறம் வந்து இந்த பொழுது சாயிற நேரம், முப்பொழுதும் இறைவனை வணங்குவார் சொல்லிட்டு இப்ப என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்தன் ஆரூர் மருங்கு அணிய கோயில். மருங்குனா பக்கத்துல இருக்கிற கிட்ட இருக்கிற கோயில்கள் வந்து பலவும் அணைந்து, ஒண்ணுல இருக்கிற கோயில்கள் எல்லாமே அணைந்து அங்க சென்று இறைஞ்சி இறைவனை போற்றி வணங்கி சிந்தை மகிழ. வணங்குறதுனால என்ன ஆகும்? அடியார்களுக்கு இறைவனை தரிசிக்கிறதே மகிழ்ச்சி தான் இல்லையா? இறைவன் வந்து நம்ம வேண்டது கொடுத்தாதான் மகிழ்ச்சின்னு இல்லை, இறைவனை கண்டு தரிசிப்பதே மகிழ்ச்சி. அது போல சிந்தை மகிழ விருப்பினோடும் தெய்வ பெருமாள் திருவாரூர் முந்தி வணங்கி. அப்படி போகும்போது என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, விருப்பத்தோடு வணங்குகின்றார் தெய்வ பெருமாள். என்ன ஒண்ணுதானே, ஏன் தனியா தெய்வ பெருமாள் அப்படின்னு சொல்றாங்கன்னா, தேவர்களுக்கும் தலைவன். பார்த்தோம் இல்லையா? தேவாசிரிய மண்டபத்துல தேவர்கள் எல்லாம் மனுஷ ரூபத்துல இருப்பாங்க. ஏன்னா இறைவன் வந்து பேரொருள் புரிவது திருவாரூர்ல. இப்ப தேவர்கள் அங்க தேவலோகத்துல இருந்து எப்படி அருள் பெற முடியும்? அப்ப இங்க திருவாரூர் வந்து வணங்கணும். எப்படி வர முடியும்? அவங்கதான் வந்து கால் தரையிலே படாது, கண்ணி வைக்காம இருப்பாங்க. இப்போ மனுஷங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அப்ப மனித உரு கொண்டு தேவாசிரிய மண்டபத்துல இருப்பாங்க. எப்போது இறைவனை தரிசிக்கலாம், அருள் பெறலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது போல தேவர்களுக்கும் தலைவனாக விளங்குபவன் இல்லையா? விஷ்ணு பூஜித்தவர் தான் வீதி விடங்க பெருமான், தியாகேச பெருமான். அப்ப தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக விளங்குகின்ற கடவுள்களும் அதுதான் சொல்றாங்க தெய்வ பெருமாள். தெய்வங்களுக்கும் பெருமாள் பெரியோனாகிய விளங்குகின்றவன் திருவாரூர் பெருமான். இவ்வளவு சிறப்பு பாருங்க. அதனால அவரை முந்தி வணங்கி, அதை படுத்து பாருங்க, திருவாரூர் முந்தி வணங்கி. இப்ப தினமும் அடுத்த கோயிலுக்கு போறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாரு? திருவாரூர் போய் முந்தி வணங்கி, முதல்ல இவரை வணங்கிக்கிட்டுதான் அதுக்கப்புறம் எல்லையை கடந்து போய் மற்ற கோயில்களை வணங்கிட்டு திருப்பி வந்துருவார். சாயந்தரத்துக்குள்ளார வந்து திருப்பி திருவாரூர் இறைவனை வணங்கிக்கிட்டு இப்ப வீட்டுக்கு போவாரு. பாருங்க என்ன தொண்டு சேர்ப்பா. அப்ப வந்து உங்களுக்கு வேற எதுவுமே இல்லை, எந்த ஒரு, அதனாலதான் அவங்க வேற எந்த ஒரு வேலையும் செய்யல, எதுவும் பண்ணல. குடும்பத்திற்கு தேவையான அந்த எல்லா செல்வங்களும் இறைவனே தந்தருவார். அவங்க அந்த திருப்பணி பதிகத்தை பாடி தமிழ் பரப்புறாங்க இல்லையா? இந்த பக்தி மயமாக்குறாங்க. அந்த பணியே அவங்களுக்கு வந்து அதுதான் அவங்க தலையாய பணியா விளங்குது. அவங்க என்ன பண்றாரு பாருங்க, திருப்பியும் அந்த ஆரூர் மருங்கு அணிய கோயில். பக்கத்துல இருக்கிற கிட்ட இருக்கிற கோயில்கள் வந்து பலவும் அணைந்து எல்லாம் போய் இறைஞ்சி சிந்தை மகிழ விருப்பினோடும், இதனால உள்ள மகிழ்ந்து, அதனால மேலும் மேலும் விருப்பம் உள்ளத்துல வர வணங்குகின்றார். அப்படி வணங்கிட்டு அது என்ன வராங்கன்னா, அப்படி அவங்களையும் வணங்கிட்டு இன்னும் மகிழ்ச்சி கொண்டு திருப்பி வந்து முடியும் போது என்ன பண்றாங்க? திருவாரூருக்கு வணங்குகின்றார்கள். அவர் யாரு? தெய்வங்களுக்கும் தேவர்களுக்கும் பெருமான். அவரை முதல்ல வணங்கிட்டு தான் போறாங்க. முந்தி வணங்கி இனிது இருந்தார். அப்படி வணங்கி திருவாரூர்ல இருக்கிறார். யாருன்னா முனைப்பாடியார் தம் காவலனார். திருமுனைப்பாடிதான் இவரோட நாடு. திருநாவலூர்ன்றது திரு அவதாரம் செய்த ஊரு. இந்த நாட்டோட பேர் வந்து திருமுனைப்பாடி. திருமுனைப்பாடி பாடியர் தம் காவலனார். திருமுனைப்பாடியில இருக்கிறவங்க எல்லாருக்கும் காவலனாக தெய்வமாக விளங்குபவராகிய சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான். இவ்வாறு பக்கத்துல இருக்கிற கோயில் எல்லாம் சென்று வணங்கி திருவாரூர் இறைவனை முதலில் ஒவ்வொரு நாளோட இறுதியிலையும் வணங்கி, அப்படி வணங்கி கொண்டு வரும் நாளில் அடுத்தது என்ன ஆகுதுன்னா, திருநன்னிலம் 56வது பாடல் இதோட முடிப்போம். பல நாள் அமர்வார் பரமர் திருவருளால் அங்கு நின்றும் போய்.
திருவாரூரிலே ரொம்ப நாள் இருந்து இந்த முக்காலங்களையும் இறைவனை தரிசித்து வணங்கும் பொழுது பல நாள் நிறைய நாள் வந்து அமர்வார். இவ்வாறு வீற்றிருந்து இறைவனை வணங்கி கொண்டிருக்கும் பொழுது பரமர் திருவருளால் பரமனாகிய தான் பரம்பொருளாகிய சிவபெருமான் திருவருளால் அங்கு நின்றும் அங்கிருந்து கிளம்பி போறாரு. போயிட்டு எங்க போறாருன்னா சிலை மாமேறு வீரனார் சுவாமி திரிபுரம் எரிக்கிறதுக்கு போனார் இல்லையா, பெரிய கோட்டைகள். அப்ப கையில சின்னதா அம்பு வில்லாம் எடுத்துட்டு போக முடியுமா? என்ன பண்றாரு அவர் சொன்னா, சிலை மாமேரு மேரு மலையே வந்து என்ன பண்றாராம், நம்ம வந்து வில்லா எடுத்துட்டு போறாராம். ஒரு மலையே என்ன பண்றாரு வில்லா, அதுதான் சொல்றாங்க மாமேரு, உயர்ந்த மேருவே என்ன பண்றாரு சிலைனா வில்லாக எடுத்துட்டு போறாரு. அப்படிப்பட்ட வீரன், பேர்பட்ட அறக்கருணையும் மரக்கருணையும் உடையவன், வீரம் பொருந்திய இறைவன். அவர் எங்க இருக்காருன்னா திருநன்னிலம் இருக்காரு. திருநன்னிலத்து சென்று எய்தி அங்க போய் வளமாக வந்து இல்லையா, கோயிலுக்கு சென்றவனே என்ன பண்ணும், வளமாக வந்து கோயில் உள் வணங்கி வெளியில சுத்தி வந்து விழுந்து வணங்கிட்டு அதுக்கப்புறம் கோயிலுக்குள்ளார போய் மகிழ்ந்து பாடினார். இறைவனை தரிசிச்சு மகிழ்ந்து அதனால மகிழ்ச்சி எய்த பாடினார். என்ன பதிகம்னா தலமார்கின்ற தன்னியல் வெம்மையினான் என்னும் தமிழ் மாலை. சிறப்பு. தன்னியல் வெம்மையினான், அதாவது தண்ணியல்னா ஒரு குளிர்ந்த தன்மை, வெம்மையினான்னா ஒரு தெரியும், வெம்மையினாலே என்னன்னு தெரியும். ரெண்டும் மாறி மாறி இருக்க, ரெண்டும் எப்படி ஒன்னா வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த தண்ணியல் வெம்மையினான் அப்படின்னா வெம்மையினாலே சம்ஹாரத்தை குறிக்கிறது இறைவன். அதனாலதான் இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சம்ஹாரத்தை குறிக்கிறதுனாலதான் சிலை மாமேரு வீரனார். அது அஷ்ட வீரட்ட தலம் நமக்கு தெரியும். இறைவனுடைய மரக்கருணையை போற்றுவது. எதுக்கு மரக்கருணைனா கொடிய தீயவர்களை அழிக்கணும், அழித்து மத்தவங்க எல்லாம் காப்பாற்றணும். அது மட்டும் இல்லாம அந்த யாரெல்லாம் தண்டித்தாரோ அவர்கள் திருந்தி, இறைவனே தண்டிச்சதுனால திருந்தி என்ன பண்ணுவாங்க, நல்லா திருப்பி வந்து அதுக்கப்புறம் வந்து அந்த உயிர்கள் வந்து பக்குவப்பட்டு இறைவனை வணங்கும். அப்ப அதுதான் கருணை. இறைவன் எது செஞ்சாலும் கருணை இல்லையா? அப்ப இறைவன் வந்து அந்த மேருவையே வில்லாக கொண்டு முப்புறங்களை எரித்தார். அத்தகைய மரக்கருணை உடைய இறைவன் எப்படிப்பட்டவன், தண்ணியல் வெம்மையினான், குளிர்ந்தவனா இருக்கிறான், அவன் வெப்பமுடையவனா இருக்கிறான். என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, இந்த வெம்மையினான் அப்படின்றது சம்ஹாரம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, முப்புறங்களை எரித்தது, தக்ஷனுடைய வேள்வியை எரித்தது, காமனை வந்து நெற்றிக்கண்ண வீழ்த்து பார்த்து என்ன பண்ணது, சாம்பல் ஆக்கினது இல்லையா, அந்தகாசுரனை அந்த சூலத்தால குத்தி என்ன பண்றது, அவனை அழித்தது. இது போல வந்து அது வெம்மை தொழில் உடையவன். அதுல வந்து தன்மை, அதுல வந்து என்ன உனக்கு அருள் இருக்கு, தன்மை அதுல என்ன இருக்கு, அது தன்னியல் வெம்மைதான் அப்படின்னு சொன்னது என்னன்னா, இந்த சம்ஹாரம் செய்வதே அருள் செய்வதற்காக தான். அப்ப வந்து அருளும் கலந்திருக்கிறதுனால என்னன்னு சொல்றாங்க, தன்னியல் வெம்மைதான் இறைவன் செய்கின்ற அந்த மரக்கருணையும் அருள் கொண்டதாக விளங்குகின்றது. அப்ப அந்த சம்ஹாரம், இறைவன் எது அழித்தாலும் என்ன ஆகுது இல்லையா, திருவாசகத்திலயும் வரும், இறைவனுடைய திருவருளால யார் யாரெல்லாம் வந்து வீரபத்திரரால தண்டிக்கப்பட்டார்கள் அவர்கள் அருள் பெற்றார்கள் இல்லையா, அந்த குற்றம் நீங்கி இறைவன் அருள் பெற்று அதுக்கப்புறம் குற்றம் இல்லாத தன்மை, அது எவ்வளவு சிறப்பு இல்லையா, குற்றம் இல்லாத தன்மையை அடைகின்றார்கள். அதுதான் இறைவனுடைய அந்த அறக்கருணையோட சிறப்பு. மரக்கருணை அறக்கருணையோட சிறப்பே அதுதான். அப்ப வெம்மையினான் இறைவன் வந்து அதை அழித்ததும் சம்ஹாரம் செய்ததும் வந்து அவங்களுக்கு அருள் செய்வதற்காக தான். அத்தகைய பெருமை உடைய இறைவன் வந்து நன்னிலத்துல வீட்டு இருக்கின்றார் அப்படின்னு சொல்றாங்க. இந்த நன்னிலம் சிறப்பு பொருந்திய திருத்தலம், எல்லாரும் போயிருப்பீங்க. நம்ம தென்கரையில, காவிரி தென்கரையில இருக்கிற 71வது பதி மாடக்கோயில், அது கோசெங்கர் சோழனார் கட்டிய மாடக்கோயில் அது இல்லையா, யானையே ஏற முடியாதபடி கட்டினார் இல்லையா, இந்த மாடக்கோயில் அது. இறைவன் வந்து மதுவனேஸ்வரர், இறைவி வந்து மதுவன நாயகி அப்படின்ற நாமத்தோட இருக்காங்க. பாருங்க பேரே இவ்வளவு மது, இவ்வளவு இனிமையா இருக்குன்னு சொல்லிட்டு. அத்தகைய இறைவன் வந்து உயிர்கள் உயும் பொருட்டு சம்ஹாரமும், அதனால் அந்த சம்ஹாரத்தினால மற்ற உயிர்களுக்கும் அருளும், அந்த உயிர்களுக்கும் தண்டிக்கப்பட்ட உயிர்களுக்குமே அருள் செய்கின்றார் அத்தகைய கருணையாளன்னு சொல்லி இந்த பதிகம் பூம்புகளும் சிறப்புன்றதுனால அதை பார்த்தோம். அடுத்ததெல்லாம் வந்து பதிகத்தோட சிறப்பு 1-2 பாடல்கள் மட்டும் சொல்லிட்டு நம்ம சொல்லிட்டு அடுத்தது ஏதாவது அப்படின்னு சொன்னா, திருநன்னிலம் சென்று திருவீழி விளையாட்ட போறாரு. திருவீழி வேலை தெரியும் நமக்கு, ரொம்ப சிறப்பு பொருந்தியது. திருமாலே என்ன பண்றாரு, சுவாமியை பூஜிக்கும் பொழுது ஒரு மலர், தாமரை மலர்க்குறைய தன்னுடைய கண்ணை இடந்து இறைவன் திருவடிக்கு வந்து அர்ப்பணித்து சக்கராயுதத்தை பெற்ற திருத்தலம். அது இல்லாம ஞான சம்பந்தருக்கும் திருநாவுக்கரசு நாயனாருக்கும் பொற்காசுகள் பஞ்சம் நீங்குவதற்காக இறைவன் தந்தருளி
பொற்காசுகள். சுந்தரமூர்த்தி நாயனார் பெருமான் என்ன பாடுவார்னா, அவங்களுக்கு எல்லாம் கொடுத்தீங்கல்ல, அருள் செய்தீர்கள்ல, எனக்கும் அருள் செய்யுங்கன்னு கேட்டு உரிமையோடு கேட்டு பெறுவார். அத்தகைய பெருமை பொருந்தி அந்த திருத்தலத்தோட பெருமை, ஒரு பாடிய பாடல், அதோட சிறப்பு எல்லாத்தையும் அடுத்த வாரம் இறைவன் திருவருளால் சிந்திப்போம் என்று கூறி கேட்டுக்கொண்டிருக்கின்ற புனிதர் பேரவை விதிமுறை உலகினில் விளங்கி வெல்கவே என வாழ்த்தி வணங்கி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம். சிவாய நமம்மா. திருச்சிற்றம்பலம். அருமையான ஒரு கருத்துமா, ரொம்ப அருமையா சொன்னீங்க. அது என்னன்னா, போன நிகழ்ச்சி கொஞ்சம் சொன்னீங்க, பங்குனி உத்திர திருநாள்ல பரவநாச்சியர் தான தர்மங்களா செய்தாங்க இல்லையா, அதுக்கு பொன் வேண்டும் பொருள் வேண்டும். அப்ப என்ன பண்ண, திருப்புகழூருக்கு சென்றார் பெருமான். நம்ம நம்பியார் புகழூருக்கு சென்று அங்க பெருமான தரிசனம் பண்றாரு. அங்கதான் பொன் பொருள்லாம் பெற்று வர்றாரு இல்லையா. இந்த பதிகம் தான் திருப்புகழூர் பதிகம். அந்த பதிகத்துக்கு ரொம்ப அழகா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. நாங்களே தான் படிக்கிறோம், இருந்தாலும் இவ்வளவு அழகா அந்த எளிமையாவும் இருந்தது. நீங்க சொல்றது ரொம்ப சந்தோஷமா நல்லா புரியுற மாதிரி இருந்தது. அதையே நம்ம தம்மையே புகழ்ந்து சொல்லுவாங்க இல்லையா, அது கூட ஒரு கூட்டம் இருக்கும் இல்லையா, இந்த ஜாலர் அடிப்பாங்க, அந்த மாதிரி ஆட்கள்லாம் இருந்திருக்கிறாங்க. அப்ப அவங்களுடைய புகழெல்லாம் நம்ம பேச தேவையில்ல, நம்ம பெருமானுடைய புகழை பாடணும், அவங்கள பத்தி கேட்கணும். அப்படி இந்த திருப்புகழரை பாடுனா உங்களுக்கு என்ன கிடைக்கும், நம்ம துன்பங்களை எல்லாம் போக்கி மறுமையில அடுத்த பிறகு என்னமோ அந்த பிறகுல அடுத்த பிறகு சிவலோகத்தை அருளக்கூடிய பெருமானே, சந்தேகமா வேண்டாம், அப்படி கண்டிப்பா கிடைக்கின்றது அந்த முதல் பாடல அழகா எடுத்து கொடுத்தீங்க. ரெண்டாவது பதிகத்துல அதான் வலியும் வீரமும் இல்லாதவனா இருப்பான், ஆனா அவன் ஐயோ மல்லுக்கு வில்லு அவனை பத்தி புகழ்வான் இல்லையா, அந்த மாதிரிலாம் போகுது. வில்லுக்கு அர்ஜுன், அந்த மாதிரி வில்லுக்கு அர்ஜுனை போல இருக்கிறான், அப்படி அவனை பத்தி புகழத பாடதை விட்டுட்டு நம்ம புகழூர் பெருமானை பாடுங்க. அவர் என்ன கொடுப்பாரு நமக்கு, அவர் பெருமையெல்லாம் அவர் புகழூர் பெருமானை நினைத்து மனம் உருகி பாடனா உனக்கு அந்த உலகத்தையே ஆளுவதற்கு, அந்த அமரர் உலகத்தை ஆளுவதற்கு அங்க எல்லாமே கொடுப்பான் பெருமான் அப்படின்னு பாரி வள்ளலை கூட விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. பாரி வள்ளல் எப்படின்னா கேட்டதெல்லாம் கொடுத்துருவாராம், அதுதான் பாரி வள்ளல் பெருமானே அவர் சொல்லுது. வள்ளல் அவர் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது. அது வஞ்சனையெல்லாம் போய் செஞ்சு அவர்கிட்ட போர் புஞ்செல்லாம் கேட்க தேவையில்ல, நீ போய் கேட்டாலே இந்த நாட்டையும் விட்டு கொடுத்துருவாரு. அது மாதிரி பாரி வள்ளலுடைய பெருமையை எடுத்து இந்த பாடல் எடுத்து கொடுத்தீங்க. மூன்றாவது பாடல்ல நமக்கு நீலாம் சேர்ந்து கூட இருக்காது, கல்வி இருக்காது, ஆனா அவனை என்ன சொல்ல, ஐயோ கல்வியில பெரிய ஆளு, அவன் பெரிய நிலத்துல வச்சிருக்கிறவன் அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ந்து பேசுறதை விட இந்த திருப்புகழர் பெருமான பாடி அருள் புரிந்தா அவர் நமக்கு அருள் என்ன செய்வாரு, உலகமாகிய அந்த தேர் இருக்கு இல்லையா, அந்த தேருக்கு அச்சாணியாகவே இருப்பான். அதான் மூலம், அந்த தேருக்கு அந்த மூலத்தையே நமக்கு கொடுப்பான் பெருமான். அப்படிப்பட்ட நீ விளங்குவாயின்னு சொல்லி அதுக்கெல்லாம் அதை என்ன சொல்றது, என்னது ஐயுறவு இல்லையே அப்படின்னு ஒவ்வொரு பாடலையும் அப்படியே எடுத்து சொல்லுவாங்க. அந்த ஸ்டாம்ப் முத்திரை கொடுப்பாங்கல்ல, தான் நிலையானது அப்படின்ற மாதிரி இந்த சாட்சி பத்திரத்தை கூட இது நிலைப்பா, இது பொய் கிடையாது, உண்மை அப்படின்ற மாதிரி இந்த ஒவ்வொரு பாடையும் நமக்கு எடுத்து கொடுக்குறாரு பெருமான். நம்ம சுந்தரமூர்த்தி சுவாமியில எடுத்து கொடுக்குறாரு. அப்புறம் நம்ம அடுத்த பாடல நிறைய எல்லாம் வந்துருச்சு, உடல்லாம் நடுங்குச்சு, இருந்தாலும் என்ன சொல்லுவோம், அவங்கள போய் திரண்டு தோள்கள் இருக்கு நீ அப்படி புகழ்ந்து அவங்கள பொய்யா சொல்லுவோம் நம்ம. அப்பா அப்படிலாம் பொய்யா சொல்லி நம்ம காலத்தை தடுறதை விட இந்த பெருமான பாடினா என்ன செய்யுது, உலகத்துக்கு தலைவனாவே ஆக்குவாரு, அது சந்தேகமே இல்லை அப்படின்ட்டு இந்த பாடல்ல சொல்றாரு. ஐந்தாவது பாடல்ல வஞ்சகம் பெரும் பொய்யெல்லாம் பேசுவாங்க, அவன் அப்படி நீதியில நேர்மையா இருக்கக்கூடியவன், பஞ்சக பாதம் செய்வான், அவனுக்கு சான்றோன் என்று உயர்ந்து புகழ்ந்து பேசுவான். அந்த மாதிரிலாம் வேண்டாம், திருப்புகழர் பெருமான பாடனா நம்முடைய துன்பங்கள்லாம் அறுபட்டினது, அவர் அருள் புரிவாரு அப்படின்னு அந்த பாடல அழகா எடுத்து விளக்கம் கொடுத்தீங்க. ஆறாவது பாடல்ல அழகில்லாத பெருமான் நம்மனது அழகா, அவன் அழகில்லாதனா அப்படியே அது கிழவனா இருந்தா கூட அவனை போய் நான் பெருமையா பேசுவான், அவன் உயர்குலத்துல இருக்கான், குமரனா இருக்கான், அழகா இருக்கான் அப்படின்னு சொல்லி ஓமியெல்லாம் நிறைய எடுத்து கொடுப்பான் நம்ம அவனை பத்தி எல்லாம். ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல, இந்த தாமரை மணக்காமல இருக்கிற திருப்புகழர் பெருமான ஒரு திருவடியை நினைச்சு நம்ம வணங்கினோம்னா உனக்கு என்ன கிடைக்கும், அமர உலகத்தையே ஆளலாம், அதுக்கு ஐயமே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த ஆறாவது பாடல் விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. ஏழாவது பாடல்ல சிறப்பு தொழில்நோட பெரிய அந்த தொழில்நோட நோயனை தடும் தோழினி என்று அந்த நோய் உள்ளவங்களா கூட இருப்பாங்க, ஆனா அது சிறும குணமுடைய தாய் போல அவன் அந்த இகழ்ச்சியெல்லாம் கருதாம உங்களுக்கு தேவையானது கொடுப்பாரு பெருமான். அந்த பெருமானை நினைத்து நீங்க பாடுனீங்கன்னா வானுலகத்தை ஆளக்கூடிய உங்களுக்கு அருள் புரிவார் பெருமான்றது அந்த பாட்டுல அழகா எடுத்து கொடுத்தீங்கம்மா. எட்டாவது பாட்டு அதுதான் எனக்கு புரியல, எல் விழுந்த இடம் பார்க்கும் ஆகிலாம் அப்படின்னா என்னம்மா அந்த பாட்டுக்கு அர்த்தம், அதனால எல் விழுந்த இடம் தேடுபவனாக அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, அந்த பாட்டு பொருள் புரியல, ஒரே ஒரு முறை சொல்ல நான் எழுதி வச்சிருக்கிறேன் நான், சொல்லுங்கம்மா.
அதாவது என்னன்னா இப்ப வந்து நிறைய கூட்டம் இருக்கு, நிறைய மக்கள் கூட்டம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதாவது நகர கூட முடியாத அளவுக்கு சுத்தி மக்கள் கூட்டம் இருக்கு. அப்ப வந்து அந்த ஒருத்தன் ஒரு கஞ்சன் இருக்கான், அவன் கையில எள் வச்சிருக்கான் நிறைய. அதுல ஒரு எள்ளு கீழே விழுந்துருச்சான். உடனே வந்து கீழே குனிஞ்சு அந்த எள்ளு எடுக்கிறானா. அதான் தெரியும், அந்த கூட்டத்துல கீழே குனிய கூட இடம் இல்ல. விழுந்த அப்படி நம்ம எடுக்கும் போது யாராவது மேல விழுந்துட்டாங்கன்னா உயிரே போயிடும் தெரியும். அதுவும் கிடைக்கிறது ஒரு சின்ன எள்ளுன்றதால கிடைக்கிறது கஷ்டம்னு தெரியும். இருந்தாலும் நம்ம எடுக்காம போயிட்டோம்னா வேற யாராவது எடுத்துட்டாங்கன்னா என்ன பண்றது? அப்ப மத்தவங்களுக்கு அது கூட ஒரு எள்ளு அளவு கூட வந்து நன்மை கிடைக்க கூடாதுன்னு நினைக்கிறானா. அவ்வளவு கஞ்சன். அததான் சொல்றாங்க, எள் விழுந்த இடம் பாரு. சிறப்பு சிறப்பு. எனக்கு அந்த அர்த்தம் புரியல, நீங்க சொன்னீங்கதான். அப்ப கொஞ்சம் கொஞ்சம் நடுவுல வந்து ஒரு தடங்கள் வந்துருச்சு. ஐயோ கேட்கணுமே, எல் விழுந்த இடத்த விட அந்த மாதிரி எல்லாம் இருக்கிறாங்க, கஞ்சரா வாழ்ந்துருக்கிறான். அவனை நினைச்சு பெருமையா பேசுவாங்க. அந்த மாதிரி எல்லாம் பேசாம நம்ம பெருமானை நினைச்சு நம்ம பாடம்னா, புகழொரு பெருமானை நினைத்து பாடனா அந்த நம்ம உடம்புல அந்த உலகத்துல இருக்க துன்பங்களை எல்லாம் அதுல போட்டிருக்காரு. அல்லற்பட்டு அழுந்தாது போவதற்கு, அல்லற்பட்டு அழுந்தாது போவதற்கு நம்முடைய துன்பங்களை எல்லாம் போக்கக்கூடிய பெருமான், சந்தேகமே இல்லை அப்படின்னு அந்த பாடல்ல விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாடல் வந்து 8-9. அதாவது கற்றறியாதவன் அவன் கற்றவன் என்று அழகில நம்ம அழகன் நம்ம பெருமையா சொல்றோம் இல்லையா? அதெல்லாம் அந்த காமதேவன் அழகுல சிறந்துவன், அவனை எல்லாம் ஒப்பிட்டு பேசுவோம். ஆனா என்னது, அந்த மரப்பந்துகள் ஆந்த பத்தி ரொம்ப அழகா சொல்லுவோம். மரப்பந்து ஆந்து இருக்கும், அந்த திருப்புகளை அந்த ஒடி எழுப்பிட்டே இருக்கு அந்த ஊர்ல. அவ்வளவு சிறப்பான அந்த ஊரை பத்தி நம்ம நினைச்சு தலைவன் அந்த அங்க இருக்கிற அமர உலகத்துல இருக்க அந்த பெருமானை நினைச்சு நம்ம பாடணும்னா நமக்கு என்ன கிடைக்கும்? அந்த என்ன சொல்றது, அவன் தேவர் உலகத்துக்கு நம்ம தலைவனா கூட அருள் புரிவார் பெருமானு அப்படின்றது அந்த அதாவது அந்த 9வது பாட்டுலயும் 10வது பாட்டுலயும் ஒரே கருத்து தான் வருது கடைசி முடியல. அந்த உலகம் மாதுருக்கு அமர உலகம் ஆள்வதற்குன்ற 10வது பாட்டுல அந்த கருத்து தான் வருது. அடுத்த பாட்டு வந்து அந்த 60 தக்கனா இருப்பானோ அந்த காமன் போல தோன்றுவான், அவன் வந்து சிறந்த தோற்றத்தை உடைவான் அப்படின்னு சொல்லி அவனை புகழ்ச்சி பண்றதை விட முருகனுக்கு ஒப்பா கூட நம்ம சொல்லுவோம். முருகனுக்கு உறுதியாக அந்த பாடெல்லாம் கூட பாடுவாங்க, முருகனை நினைச்செல்லாம் சொல்லுவாங்க. ஆனா அந்த மாதிரிலாம் இல்ல. இந்த பெரும் பொய்யெல்லாம் நீ இல்லாம அந்த என்ன சொல்றது, பெருமானை நினைச்சு இந்த திருப்புகழை பாடுனா அமரோடுக்கு தலைவரா இருக்கலாம்னு சொல்லி அந்த திருநாவுக்கரசு பெருமானோட ஓமியை எடுத்து அந்த பாடல் எடுத்து விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. சிறந்த அடியார் இல்லையா அவரு? அந்த மாதிரி ஏன்னா வாழ்க்கை போதும்ட்டாரு அந்த திருநாவுக்கரசு பேர் போதும். ஏன்னா அப்புறம் பொன் பொருள் கிடைச்சாலும் அப்புறம் பணிக்கு கொடுப்பாரு. இருந்தாலும் நம்ம வாழ்க்கை நீடிச்சுட்டே இருக்கணும், போதும். இது கூட ஒரு இருவலகி இன்பமா இடம், ஒரு பெருமை தேடி நமக்கு ஒரு பேர் வைப்பாங்க. ஆனா அதெல்லாம் வேண்டாம், எனக்கு இப்பயே உடைய திருவிடை பேர் வேணும், உடைய அருள் வேணும் பெருமானை என்று அந்த பொன் பொருளை கூட அவர் துச்சமா நினைச்சாருன்றது அந்த பெருமானுடைய விளக்கமும் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்து வந்து சுந்தரமூர்த்தி பெருமானுக்கு அடைமொழி, அப்பா அவர் வனப்பகைக்கு தந்தையாச்சா, திருநாவலூர் பிறந்தவராச்சா, சடையனருக்கு மகனாச்சா, வன் தொண்டனாச்சா, பெருமானுக்கு வன் தொண்டன் ஆகிய நம்பியாரும் பாடிய இந்த 10 பாடல்களையும் பாட வள்ளுவர்கள் எங்க பெருமானுடைய அறவடிவாக இருக்கக்கூடிய அந்த பெருமானுடைய திருவடியை சேருவாரு அப்படின்னு சொல்லி அந்த 11 பாடலையும் எனக்கு அழகா எடுத்து விளக்கம் கொடுத்துட்டு, அடுத்ததாக நீங்க வந்து 53வது பாடல் வந்து வெளியே ஆரம்பிச்சீங்க. அந்த ஆனந்த நடனம் அழகா சொன்னீங்க. செய்ய சடையார் திருப்படையூர், அந்த சிவந்த சடை, அந்த பெருமானுடைய சடை எப்படி இருக்குன்னா சிவந்த சடையா இருக்குது. திருக்கூத்து ஆடுவா யாருக்கோசரம்? நம்ம உலகம் உய்யும் பெரும், நம்ம உலகம் உய்ய, நம்ம உயிர்கள்லாம் உய்யும் பொருட்டு அவர் ஆடிக்கொண்டிருக்கிறாரு. அந்த திருவருளை பெற்று நம்ம உய்வோமாக அப்படின்ட்டு அதுக்கு ஒரு பாடலும் பாடியிருக்கிறாரு, ஆனந்த நடனம் அப்படின்னு அந்த நடனத்தை விளக்கம் எடுத்து கொடுத்தீங்க. அடுத்த பாட்டு வந்து அதாவது திருப்பணி பாடல்கள் எல்லாம் எப்படின்னா, அவர் வந்து அந்த பொன்பொருள்லாம் எடுத்துக்கிட்டு அனுப்பிடுறாரு. ஆனா அவர் எங்க போறாரு, நேரா போய் வன்மீகநாதர் புற்றிடம் கொண்ட பெருமானதான் போய் தரிசனம் பண்றாரு. தரிசனம் பண்ணிட்டு அப்புறம் தான் அவர் திருமாலைக்கு போறாரு அப்படின்றத அந்த பாடல் மூலமா விளக்கத்தை கொடுத்தீங்க. அப்புறம் என்ன பண்றாரு, அடுத்த பாடல் வந்து பல திருக்கத்தலங்களா போனாரு. எல்லாத்தையும் என்ன எப்படி போறாங்கன்னா, நம்மளால விருப்பத்தோட போகணுமா, சந்தோஷமா அந்த தலம் போய் பார்க்க போறோம், அந்த தலத்துடைய சிறப்புலாம் தெரிஞ்சா நம்ம யாத்திரை போவோம் இல்லையா? அந்த மாதிரி விருப்பத்தோடு ஒவ்வொரு தலமா போட்டு புற்று பிற்பாண்டு என்ன பண்ண, முதல்ல வணங்கி அப்புறம் திருமுனைப்பாடி நாட்டு தலைவரான நம்பிகள் அப்படியே இனிதான் அங்க போய் தங்கி இருந்தாரு. அப்புறம் பல தலங்கள்லாம் சென்றாரு. அந்த மேருமலையா விளையா கொண்ட வீரனா இருக்கக்கூடிய பெருமானா நன்னிலம் ஊரு, அந்த நன்னிலத்துக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. தண்ணியல் வெம்மையல்னா சங்காரம் செய்கின்ற நன்மை, நம்மளுடைய மரக்கரணையெல்லாம் அறக்கரணையா மாற்றக்கூடிய பெருமான்.
குற்றமில்லாத நமக்கு அருள் செய்யணும், குற்றம்னா நீக்கு அருள் செய்கின்ற பெருமான்னு சொல்லி அந்த அந்த திருப்பதிகத்தை 56 பாடல் வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க. அடுத்தது திருவிடை மருதூர் போகலாம். திருவிழிமலைக்கு அடுத்த வாரம் நம்ம செல்லலாம். நன்னிலத்தையும் கொஞ்சம் சிந்திச்சுட்டு திருவிழிமலைக்கு போகலான்றது அவ்வளவு அருமையான ஒரு கருத்து. ஒவ்வொன்றையும் நீங்க பாடல்ல அந்த உதாரணத்தை சொல்லக்குள்ள அருமையா விளக்கம் எடுத்து கொடுத்தீங்கம்மா. நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். சிவாய நம. திருச்சிற்றம்பலம். வாழ்த்து பாடல் பாடிட்டு அனைத்து அடியார்களுக்கும் வாய்ப்பு உண்டு, யாரும் போக வேண்டாம். உங்களுடைய சில கருத்தெல்லாம் சொல்லிட்டு நீங்க போகலாம், டைம் நிறைய இருக்கு. வான்மிகில் பழாது பெய்க மலிவலம் சுரக்க மன்னன் கோட்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க ஆறுமுகம் வாழ்க வேற்பை கூறுசை தனிவேல் வாழ்க கொக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். மாறிலா வள்ளி வாழ்க வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். திருச்சிற்றம்பலம். நம்ம இதுல இருந்து நம்ம